இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம இந்தியன் மான்சூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய இந்தியன் கிளைமேட்டை வந்துட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதோட சேர்த்த மாதிரி என்ன அப்படின்னா த மெயின் கான்செப்ட் ITCZ இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இதனால் எப்படி நம்ம மான்சூன் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி அந்த விண்டு டைரக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். சம்மரில் வர மான்சூனுக்கும் வின்டரில் வர மான்சூனுக்கான அந்த சேஞ்சே எதனால் நடக்குது அப்படின்னா அந்த ITCZனால தான் நடக்குது. இந்த ITCZ அப்படின்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இது வந்து ஈக்வட்டார்லேருந்து சம்மரில் நார்தன் ஹெமிஸ்பியரை நோக்கி ட்ராபிக் ஆஃப் கேன்சரை நோக்கி போகும். அதுக்கப்புறம் அதாவது என்ன அப்படின்னா அது ஏன் அந்த ஜோன் ITCZ போகுது அப்படின்னா சன் தான் மெயின் ரீசன். சன்னுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன் வந்து எர்த்தில் ஈக்வட்டார்லேருந்து நார்தன் ஹெமிஸ்பியர் மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் எகெயின் திருப்பி என்னாவது சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து கீழே இறங்குது, சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு இறங்குது. அது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன் வரைக்கும் இறங்குது. அப்போ இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விண்டு ஒன்றா சேர்ற இடம். அப்போ இந்த விண்டு ரெண்டு ஒன்றா சேர்ற இடம் தான் ITCZ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ITCZ வந்து சம்மரில் வந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கும் வின்டரில் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் மூவ் ஆகுது. இது மூவ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மான்சூன் ப்ளஸ் வந்து விண்டு டைரக்ஷனே வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்சினால தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் ஈஸ்ட் மான்சூனும் நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இன்னொரு மெயின் ஃபேக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்னினோ, லானினோ ஃபேக்டர். இது வந்து இதிலே இந்த பாயிண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன் அதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லானினோ எல்னினோ வந்து ஏன் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. வேறு எங்கேயோ ஒரு ரீஜனில் எர்த்தில் இந்தியா சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு ரீஜனில் நடக்கிற ஒரு அந்த எல்னினோ லானினோ எஃபெக்ட்டு இந்தியன் மான்சூனை எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இந்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்தியன் மான்சூன் எப்படி இருக்குது ப்ளஸ் சீசன்ஸ், இந்த சீசனில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்கும், அவ்வளோதான். ரெயின்ஃபால் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது, ரெயின்ஃபாலோடைய பேட்டர்ன் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸுடைய மெயின் கான்செப்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸில் பார்த்துட்டோம். அந்த கிளாஸை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நீங்கள் ITCZ லானினோ என்னென்ன ஃபேக்டர் வந்து நம்மளுடைய கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற கிளாஸஸை பார்க்காம இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக புரியாது. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு தான் இதை அட்டன் பண்ணணும். இந்த இதவே நீங்கள் பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் புரியும். சரி, ஓகே. இன்றைக்கி கிளாஸ் பார்த்துருவோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் மான்சூன். இந்தியன் மான்சூனோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மான்சூனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சின்ன இதுக்குள்ளே நம்ம அடைக்கிற முடியாது. இந்த இந்தியன் மான்சூனோட நேச்சரே வந்து கிளைமேட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், ஃபினோமினோ அப்படின்னு சொல்லலாம். கிளைமேட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால தான் நமக்கு மழை பெய்யறதுனுடைய கேரக்டர் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய இந்தியன் மான்சூனை ஒரு சிங்கிள் தியரி, ஒரே ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் இந்தியாவுக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு கன்க்ளூடுக்குள்ளே நம்ம வந்துட முடியாது. ஒரு தியரியை வச்சு நம்ம இந்தியன் மான்சூனை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இதனால தான் ITCZ பற்றி படித்தோம், லானினோ பற்றி படித்தோம், எல்னினோ, அப்புறம் லானினோ மொடோக்கி, இந்த மாதிரி நிறையா கான்செப்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ நிறைய தியரிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்தியன் மான்சூன். சரி, அப்போ சிங்கிள் தியரியில் யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, இதில் பாருங்கள், இந்த கிளைமேட் இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும், இந்தியன் மான்சூனை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ரீஜனல் இதாக வச்சு படிக்கக்கூடாது. ரீஜனல் லெவல் இந்தியாவில் மான்சூன் எப்படி மழை பெய்யுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரக்டர், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது, ஹிமாலயாஸ் தான் வந்து நமக்கு மழையை கொடுக்குது, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டுனால தான் மழை பெய்யுது, இல்லை இங்கே இருக்கிற அந்த கோல்டு ஹிமாலயாஸ் இருக்கிறனால குளிர்ந்த காற்றடிக்கலை அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே மட்டும் நம்ம சுருக்கிட முடியாது. இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா குளோபல் லெவலில் நம்ம படிக்கணும். குளோபல் லெவல் அப்படின்னா எப்படி அந்த எல்னினோ ITCZ பற்றி கான்செப்ட் படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டடீஸே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரீஜனல் லெவலில் சுருக்கிடக்கூடாது, இந்தியானுடைய சப்கான்டினென்ட் லெவலில் சுருக்கிடக்கூடாது. இதை வந்து குளோபல் லெவலில், குளோபல் பேட்டர்னில், வேர்ல்டு வைட் நடக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் ஃபினோமினோ வச்சு தான் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த காசஸ் ஆஃப் ரெயின்ஃபால் சவுத் ஏசியன் ரீஜன் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசியன் ரீஜன், இந்த சதர்ன் ஏசியன் ரீஜனில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய மான்சூனே நம்ம வந்து படிக்கணும், இல்லை மான்சூனே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு NCERT புக்லேயும்
இப்போ நியூவாக வந்திருக்கிற சமச்சீர் புக்குடைய ஹை ஸ்டாண்டர்ட் அதுலேயுமே இருக்கிற கண்டென்ட் தான். சரி, இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் மான்சூனில் இப்போ பார்த்துருவோம். அந்த சவுத் ஏஷியன் ரீஜனில் நடக்கிற இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. இதை வந்துட்டு இந்த இம்பேக்டை ஒன்று வந்து ஆன்செட் ஆஃப் த மான்சூன். ஆன்செட் ஆஃப் த மான்சூன் அப்படின்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற பீரியட். நமக்கு அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சம்மர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜூன் ஃபஸ்ட்லேயே வந்து இந்த ஆன்செட் ஆஃப் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்தமான்லேருந்து அப்படியே ஆரம்பித்து கேரளா கோஸ்ட் ஆரம்பித்து கடைசியாக போய் ராஜஸ்தானில் போய் முடியும். அப்போ ஆன்செட் ஆஃப் த மான்சூன்னா இந்த மான்சூன் வரக்கு முன்னாடி எப்படி இருக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ரெயின் பியரிங் சிஸ்டம் அப்படின்னா ட்ராபிக்கல் சைக்ளோன். நமக்கு வரக்கூடிய சைக்ளோன்ஸ் எல்லாமே ட்ராபிக்கல் சைக்ளோன். ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த சைக்ளோன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மான்சூன் ரெயின்ஃபால். எவ்வளோ தூரம் இந்த ரெயின்ஃபால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, எந்தெந்த ஸ்டேட் வரைக்கும் போகுது, எந்தெந்த ரீஜன் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ரெயின் பியரிங் சிஸ்டம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், இந்த மழை எப்படி பெய்யும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா. இது ஆன்செட் ஸ்டார்ட் ஆகிறது, இது எப்படி பெய்யும், அப்படி மழை பெய்யக்கூடிய ப்ராசஸ். பிரேக் இன் த மான்சூன், மான்சூன் ஸ்டாப் ஆகிறதா பிரேக் இன் த மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு ஜூனில் ஆரம்பிக்கிறப்பனா இது எப்போ போய் முடியும் அப்படின்னா செப்டம்பரில் எண்டில் போய் என்ன ஆகுது, முடிஞ்சிருது. இந்த மான்சூன் வந்து எண்ட் ஆகுது, பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறதா. இந்த 3 தான் வந்து பிரிச்சிருக்காங்க ஆஸ்பெக்டில். ஆஸ் யூஸ்வல் என்சிஆர்டி புக்கில் வந்து எப்படி இருக்கோ, 11th என்சிஆர்டியில் எப்படி இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர்லேயே அதே ஃப்ளோலேயே போகிறோம். சரி, இப்போ ஆன்செட் ஆஃப் த இந்தியன் மான்சூன். இந்தியன் மான்சூன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி இந்த பிக்சரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது ஆல்ரெடி இந்த பிக்சர் வந்து ஐடிசிசெட்லேயே வந்து இருந்திருக்கும். இது என்ன பண்ணால் இது வந்து ஈக்வட்டர், இதான் வந்து ஈக்வட்டார் லைன் 0 டிகிரி. இதுக்கு மேலே வந்து நார்தன் ஹெமிஸ்பியர், இதுக்கு இல்லை சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும், ஈக்வட்டார் இருக்குது, ஐடிசிஇசட் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் வந்து நார்மலாக இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இப்போ சம்மர் வந்துச்சுன்னா இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இந்த ஐடிசிஇசட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே மூவ் ஆயிரும். வின்டரில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கீழே பழைய பொசிஷன் வந்து திருப்பி அகெயின் வந்து இங்கே வந்துடும். ஐடிசிசெட் வந்து வின்டரில் இந்த ஈக்வட்டர்லேருந்து மேலே சம்மர்லேயும் வின்டரில் இப்படி கீழேயும் வந்துடுது. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேண்ட் அண்ட் ஓஷனுடைய டிஃப்ரென்ஷியல் ஹீட்ஸ் டியூரிங் த சம்மர் மந்த். சரிங்களா? சம்மர் மாதம் நமக்கு இது கம்ப்ளீட்டாக சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிசிசெட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஐடிசிசெட் அப்படின்னா என்னது, சன்னுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன். சன்னுடைய ரேஸ் வந்து வெர்டிகலாக நம்ம இந்த பார்ட்டில் வந்து விழுகுது. இங்கே விழுகும்போது என்ன ஆகுனா சன்னுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன் வந்து இந்த இடத்துல விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா சூரியன் வந்து உச்சந்தலையிலே அடிக்குதுன்னு வச்சுங்களேன். சம்மரில் நல்ல வெயிலாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா ஹீட் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், லோவாக இருக்கும். டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். சரி, அப்போ இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி டியூரிங் சம்மர் மந்த்ஸ். நமக்கு இந்த இடத்துலையும் ஓஷன் இருக்குது, இந்த இடத்துலையும் ஓஷன் இருக்குது. இது பெரிய இந்தியன் ஓஷன். லேண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குயிக்காக ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடும். அப்போ இந்த லேண்ட் இருக்கிற ஏரியாவில் என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். இந்த ஓஷன் என்ன ஆகுனா ரொம்ப லேட்டாக தான் வந்து இந்த சன்லைட்டோட வெர்டிக்கல் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். அப்போ இங்கே டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும், ப்ரெஷர் இங்கே ஹையாக இருக்கும். டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் ப்ரெஷர் ஹையாக இருக்கும். அப்போ லேண்டில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும், லோ ப்ரெஷராக இருக்கும். லோ ப்ரெஷர்னால் ஏர் வந்து அசண்ட் ஆகும், ஏர் வந்து மேல் நோக்கி காற்றடிக்கும், கீழிருந்து மேல் நோக்கி காற்றடிக்கும். ஹை ப்ரெஷர் அப்படின்னு என்னன்னா மேலேருந்து கீழ் நோக்கி காற்றடிக்கும். சரி, அப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் டெம்பரேச்சர் அதாவது ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து குயிக்காக அப்சர்வ் பண்ணும், வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? விச் செட் த ஸ்டேஜ் ஆஃப் மான்சூன் விண்ட் டு ட்ரிஃப்ட் டுவர்ட்ஸ் த சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எப்பவுமே காற்று எப்படி அடிக்குன்னு வச்சுங்க, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். காற்று எப்படி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி
காற்று அடிக்கும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து என்னாது, ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இந்த இடத்துல ஹையாக இருக்கு இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற காற்று என்ன ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் லோ ப்ரெஷரை நோக்கி அடிக்கும். லோ ப்ரெஷர், இந்த லோ ப்ரெஷரை நோக்கி என்ன ஆகும் அப்படின்னா இந்த காற்று வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும், இப்படி ஓடும். சரிங்களா? நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றுனா மேடான இடத்துலேருந்து பள்ளமான இடத்த நோக்கி வருதோ அந்த மாதிரி ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை நோக்கி ட்ராவல் பண்ணும், மூவ் பண்ணும். அப்போ லேண்ட் வந்து குயிக்காக ஹீட் ஆகுது, லோ ப்ரெஷராக இருக்குது. ஓஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணுது, அதனால் டெம்பரேச்சர் லோவாக இருக்குது, ப்ரெஷர் ஹையாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்று என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே நோக்கி போகுது. எப்பவுமே ஓஷனில் ஒரு ஏர் மாசஸ் காற்று இருக்குது அப்படின்னா அந்த காற்று ஈரப்பதமான காற்றா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் பாடி எவாப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த வாட்டரையும் சேர்த்து எவாப்ரேட் பண்ணி மேலே கொண்டு போகுது. அப்போ இங்கே இருக்கிற வாட்டர் என்ன ஆகுது, க்ளவுடாக மேலே நிற்கும். அப்போ இந்த க்ளவுட்ஸ் இங்கே நோக்கி போகும்போது என்னன்னா நமக்கு இந்த மழையை கொடுக்கும். சரிங்களா? இந்த ஸ்டேஜ், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங்னால இங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதே சம்மர்னால தான் இங்கே லோ ப்ரெஷர் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஐடிசிஇசட் வந்து இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இங்கே வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, இங்கேருந்து விண்டு இங்கே இருக்குது. அதனால இந்த விண்டு டைரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்காங்க, இப்படி மேலே போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ ஆன்செட் ஆஃப் த மான்சூன் என்னது, ஃபஸ்ட்டு காற்று வந்து இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னா சம்மரில் இந்த ஐடிசிஇசட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அங்கே வந்து விண்டு டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். அப்போ இந்த பெல்ட் எல்லாமே இங்கே இருக்குது, இங்கேருந்து என்னது காற்று வந்து இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இந்த பாயிண்டில், ஃபஸ்ட் பாயிண்டில். இது நீங்கள் வந்து ஐடிசிஇசட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதுன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டியூரிங் ஏப்ரல் அண்ட் மே when the sun shines vertical over the tropic of cancer. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இதான் இந்த லைன், இந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். சரிங்களா? இந்த ஏப்ரல் அண்ட் மே மாதம் நமக்கு ஆன்செட் மான்சூன் வரக்கு முன்னாடியான காலகட்டம். இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் சன்லைட்டுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன் வந்து விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஈக்குவட்டர், இந்த லைன் நமக்கு வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்னாது, இந்த பார்ட் எல்லாமே சன்லைட்டு டைரெக்டாக வெர்டிக்கல் ரேடியேஷனாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்லாண்டிங்காக இருக்குது, இப்படி ஸ்லாண்டிங் ஆகி விழுந்துடும். சரிங்களா? அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் இங்கே வந்து என்ன அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் ஹீட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், சன்லைட்டோட வெர்டிக்கல் ரேஸ். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த நார்தன் பார்ட்டில் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஹையாக வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, லோ ப்ரெஷர். டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, அட் த சேம் டைம் இந்த இந்தியன் ஓஷனுமே எங்கே வந்துடும் அப்படின்னா நமக்கு இந்த வெர்டிக்கல் ரேடியேஷனில் தான் வந்து விழுகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்தியன் ஓஷனும் சேர்ந்து ஹீட் ஆகுது, பட் ஸ்லோவாக ஹீட் ஆகுது, அவ்வளோ. சரி, இட் காசஸ் லோ ப்ரெஷர் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜோனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஏசியாவில், சவுத் ஏசியாவில் லோ ப்ரெஷர் செல் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஹை ப்ரெஷர் இன் இந்தியன் ஓஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும், ஹை ப்ரெஷர். சரி, லோ ப்ரெஷர் செல் அட்ராக்ட்ஸ் த சவுத் ஈஸ்டர்ன் ட்ரேட் விண்ட்ஸ். இந்த இடத்துல ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு இந்த காற்று அடிக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி இடத்துல வந்து இப்படி சுத்தமாக ரொட்டேட் ஆகும்போது இப்படி ஒரு காற்று அடிக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த காற்றை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லோ ப்ரெஷர் செல் வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹை ப்ரெஷர் இருந்து லோ ப்ரெஷர் போகும்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ட்ரேட் விண்ட்ஸ் இப்படி அடிச்சிட்டு இருக்கிற காற்றை என்ன பண்ணுது அப்படின்னா இது இந்த டைரக்ஷன் நோக்கி இழுக்குது, இந்த காற்றை இப்படி இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி அந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். கொரியாலிஸ் எஃபெக்ட்னால இப்படி ரைட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லோ ப்ரெஷர் செல் அட்ராக்ட்ஸ் த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். சரிங்களா? இந்த சவுத்துலேருந்து ஈஸ்ட் பக்கம் இருந்து வர காற்று என்ன ஆகுது, இது இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணி இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் கண்டிஷன்ஸ் ஹெல்ப் த நார்த்வேர்டு ஷிஃப்ட் இன் த பொசிஷன் ஆஃப் ஐடிசிஇசட். இந்த ஐடிசிஇசட் இங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த விண்டு டைரக்ஷன் ஐடிசிஇசட் என்ன பண்ணுதுன்னா இந்த காற்றை இப்படி நோக்கி தள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போகக்கூடிய காற்றை இப்படி நோக்கி தள்ளுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஐடிசிஇசட் வந்து இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லேண்டும் ஓஷனும்
வாட்டர் பாடியும் டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங், அதனால் இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடிசிசெட் ட்ராபிக்கல் ஜோனில் சன்னுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன் இந்த மாதிரி விழுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஐடிசிசெட் வந்து இந்த எக்ஸாக்டாக நார்த் இந்தியா மேலே பொசிஷன் ஆகிருக்கும். பொசிஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரேட் வின்ஸை இங்கே அடிக்க வேண்டிய காற்றை இங்கே கொண்டு வந்துடுது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த காற்று என்ன பண்ணுது, இங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு இப்படி ஒரு மூமெண்ட்டை கொடுக்குது. சரி, இதுக்கு ரீசன் வந்து ஐடிசிசெட், இந்த பாயிண்ட்டுக்கான ரீசன். இப்போ மான்சூன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ட்ரி ஆஃப் இந்தியன் மான்சூன். இந்தியன் மான்சூன் எப்போ என்ட்ரி ஆகும் அப்படின்னா, நம்ம மான்சூன் சொல்லி பேசும்போது மேக்ஸிமம் எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, இந்த சம்மரில் வர மான்சூனை பற்றி தான் பேசுவோம். சரிங்களா? ஏன் வின்டரில் ஒரு மான்சூன் வருமே, அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா, இந்த மான்சூன் தான் அந்த வின்டரில் வர மான்சூனுக்கான ஒரு ரீசன், ஒரு காரணம். இந்த மான்சூன் இல்லைன்னா நமக்கு வின்டரில் தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யுது இல்லையா, அதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா இங்கே இருந்து இப்படி மூவ் ஆகிற காற்று தான் திருப்பி எகெயின் ரிட்டர்ன் ஆகி வரும். ரிட்டர்ன் ஆகி வரும்போது நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும். சரியா? அதை நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்ட்ரி ஆஃப் மான்சூன் இன்டு இந்தியா. சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் இன் ஓவர். அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கேரளாவில் 1 ஜூனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த என்சிஆர்டி டயக்ராமில் இருக்கக்கூடிய இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்படி லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மான்சூன், இந்த விண்டு போகக்கூடிய டைரக்ஷன்ஸ். இந்த டைமில் இந்த பக்கம்லாம் காற்றடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூன் 1ஆம் தேதி கேரளா கோஸ்ட்டை டச் பண்ணிடும். எது? இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அந்த காற்று மழை பெய்யறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 1 ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 வரைக்கும் இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப சிவியர் ஆகிட்டே போகும். கேரளாவில் ஜூன் 1, மும்பை அண்ட் கல்கட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 10th and 13th ஜூன். மிட் ஜூலை சவுத் வெஸ்ட் மான்சூன் என்கல்ஸ் த என்டையர் சப்கான்டினென்ட். அதாவது மிட் ஜூனில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த என்டையர் நம்மளுடைய சப்கான்டினென்ட் இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது, மேலே வரைக்கும் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காற்று. அப்போ எது வரைக்கும் மழை நம்ம கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா, செப்டம்பர் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இதுக்கப்புறம் செப்டம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் ஆயிடுது. ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த காற்று. செப்டம்பர் எண்டில் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு நல்லா மழை பெய்யறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஜூலை மாதம் தான். இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மும்பையில் நல்லா சிவியராக மழை அடிக்கும். இந்த கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எகெயின் நீங்கள் வந்து மும்பைக்கு வந்து ஜூலையில் போய் சேர்ந்துடும். சரிங்களா? அப்போ இந்த டேட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியம், இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஆஃப் த இந்தியா வந்து இது கிராஸ் ஆகுது. 15 இங்கே வந்துடுது. ஜூன் 15 ஆல்மோஸ்ட் இங்கே மேலே வரைக்கும் போயிடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மான்சூன் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்த மான்சூன் என்ன ஆகுது அப்படின்னா 2 ஸ்ட்ரீமாக வந்து பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் எங்கே ஆகுது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால். செகண்ட் எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா அரேபியன் சி. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரேபியன் சி ஒன்று இருக்குது, இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மழை வர ஸ்டார்ட் பண்ணுற காரணமே இங்கே இருந்து தான் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது பே ஆஃப் பெங்கால்லேருந்து பிரான்ச் இப்படி பிரிஞ்சு இப்படி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இது என்னன்னா இங்கேருந்தே இந்தியாவுக்குள்ளே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த இனிஷியல் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே இங்கே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. எங்கே? கேரளா பக்கத்தில். அப்புறம் தாண்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரிஞ்சுட்டு போகும், இந்த பக்கம் இப்படி பிரிஞ்சுட்டு போகும். இந்த சைடு சம்டைம்ஸ் போகும்போது ஸ்ரீலங்காலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடும். நமக்கு முன்னாடியே ஸ்ரீலங்காவில் மழை வந்து மே மாதம் அங்கே ஸ்டார்ட் ஆயிரு, நமக்கு ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சரி, இந்த ஒரு பிரான்ச் எங்கே போகுது அப்படின்னா, இந்த அரேபியன் பிரான்ச் வந்து இங்கே கீழே எட்ஜில் ஸ்டார்ட் ஆகி மேலே இப்படியே ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல ஆரவல்லி மவுண்டைன் இருக்கும். இப்படி ட்ராவல் பண்ணி என்னன்னா இந்த இடத்துல வந்து சேரும். இது என்னன்னா இப்படி போய் இந்த இடத்துல ஒரு ஃபேக்டர் இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து என்னன்னா இப்படி போகாமல் இப்படி டைவெர்ட் ஆகி இந்த இடத்துல போகும். ஏன் டைவெர்ட் ஆகி போகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மியான்மரில் ஒரு மவுண்டைன் இருக்குது. நமக்கு எப்படி ஹிமாலயாஸ் இருக்கும் அந்த மாதிரி அரக்கன் யோமா அப்படின்னு சொல்லி ஒரு மவுண்டைன் இருக்குது. இந்த மவுண்டைன் இருக்கனால என்னன்னா இந்த காற்று போய் இந்த மவுண்டைன் மேலே இப்படி பட்டு இப்படி திரும்பிடும். இப்படி திரும்பி என்னாது நமக்கு எகெயின் பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் அப்படியே போய் பஞ்சாப் வரைக்கும் இந்த மழை போகும். இதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கெல்லாம் மழையை பெஞ்சிட்டு போய் என்னன்னா கடைசி ஆரவல்லி இருக்கனால இதோட அப்படியே ட்ராவல் பண்ணி இப்படி போய் நிற்கும். அப்போ இந்த ரெண்டுமே இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜில் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்னன்னா மழை குறைஞ்சிட்டே வந்துடும்.
ஏன்னா இங்கேருந்து மழை பெஞ்சிட்டே போகும்போது இங்கே மழையினுடைய அளவு கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி இங்கேருந்து மழை பெஞ்சிட்டே போகும்போது லேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னென்னா மழை குறைஞ்சிட்டே போகும். அப்போ ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆகிறது வந்து பே ஆஃப் பெங்கால் ஆரிஜின் ஆகுது. செகண்ட் இந்த அரேபியன் சீல வந்து இங்கே ஆரிஜின் ஆகி இப்படி மேலே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, லேட்டர் எக்ஸ்டெண்ட் டுவர்ட்ஸ் அ லோ ப்ரெஷர். அது லேட்டர்னால் இதை சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் டுவர்ட்ஸ் த லோ ப்ரெஷர். எங்கே இருக்குது லோ ப்ரெஷரு? இந்த இடத்துல மேலே டிபெட்டின் பிளேட்டுக்கு மேலே இருக்குது. அப்போ இது போய் என்ன ஆகுதுன்னா இந்த தார் டெசர்ட்லேயே ஒரு ஹீட் எப்பவுமே இருந்ததுனால இங்கே ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்படி போய் இப்படி மேல் நோக்கி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுவே வந்து 3ஆக உடச்சி பார்ப்பாங்க. எதை? இந்த மழை பெய்யுற சீசனே வந்து நம்ம 3 பிரான்ச்சஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை நார்மலாக நம்ம படிக்கும்போது என்னென்னா இந்த 2 ஸ்ட்ரீமோட முடிச்சிடுவோம். என்ன 2 ஸ்ட்ரீம் அப்படின்னா இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அதுக்கப்புறம் அரேபியன் பிரான்ச். இதில் எப்படி மழை கொடுக்குது, இதில் எப்படி மழை கொடுக்குதுன்னு மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். தேர்டு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம படிப்போம். சரி, இப்போ இந்த மழை பெய்யுறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜூன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 2 ஸ்ட்ரீமாக போகுது. சரிங்களா? இந்த மாதிரி 2 ஸ்ட்ரீமாக போகுது. சரி, இப்போ பாருங்கள், மான்சூன் விண்ட் இந்த அரேபியன் சீல இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்தியாவில் எப்படி மழையை வந்து கொடுக்கும், அதனுடைய கேரக்டர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இங்கே ஆரிஜினேட் ஆகக்கூடிய இந்த விண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சவுத் வெஸ்ட், இந்த மான்சூன் இங்கே போகும்போது என்னன்னா நமக்கு இந்த மேப்பில் இருக்கிற மாதிரியே இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா இந்தியாவில். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய விண்டை இப்படி தடுத்துரும். சரிங்களா? இப்போ இப்படி மவுண்டைன் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து காற்றடிக்கும் போது என்னாகும், இந்த மலையில் பட்டு இங்கேயே மழையாக கொடுத்துரும். மழை பெஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் மாசஸ், அந்த காற்று மாய்ச்சரை கொண்டு வரது இல்லையா, இந்த மழையை கொண்டு வரது இல்லையா, மழை பெஞ்சோடனே காற்று ட்ரை ஆகி இந்த பக்கம் எம்டி ஏராக வந்து பாஸ் ஆகி போகும். அதை தான் இங்கே இந்த டயக்ராமில் போட்டிருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மவுண்டெயின், இந்த கடல்லிருந்து வரக்கூடிய இந்த காற்று இந்த மலை மேலே பட்டு இங்கே மலையை கொடுத்துட்டு இந்த மலையை தாண்டி போகும்போது எம்டி ஏர் மாஸஸாக போகும், ட்ரை ஏர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வறண்ட காற்றாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு மலை இருக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து மழை பெய்கிற இடம், இது மலை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் மலை மறைவு பிரதேசம். இது மழை கொடுக்குற இடம், இதை வந்து விண்வேர்ட் டைரக்ஷன் ஆர் விண்வேர்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இந்த பக்கம் மலை இருக்கும், இந்த பக்கம் மலை இருக்காது. வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு இந்த பக்கம் எடுத்துக்குவோம், நமக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேங்களூரில் நல்ல மழை இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற பெங்களூரில் மழை இருக்காது. சரிங்களா? பெங்களூரில் மழை இருக்காது, இந்த பக்கம் மேங்களூரில் மழை இருக்கும். ஏன்னா மவுண்டெயினுக்கு இந்த பக்கம் இருக்குது, அது மவுண்டெயினுக்கு அந்த சைடு. இப்போ இதுலேயே பார்த்துங்க, இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இதில் பட்டு என்ன ஆகுது, மழை பெய்யுது. அந்த மழை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மவுண்டெயின் மலை மேலே ஹில் மேலே மழை பெய்யுது அப்படின்னா அது வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது? ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இன் விண்ட்வர்ட் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அங்கே எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு பாருங்கள். 250 சென்டிமீட்டர்லேருந்து 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். 100 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சாவே நல்ல மழை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த ரீஜனில். இங்கே 250லேருந்து 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு செழிப்பான பகுதி எது? வெஸ்டர்ன் காட்ஸ். லீவர்ட் சைடு என்ன ஆகுது அப்படின்னா மழை எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 50 சென்டிமீட்டர், ரொம்ப லோவாக மழை கிடைக்கும், சம்டைம்ஸ் மழையே இல்லாமல் போயிடும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ ரெயின்ஃபால் ஏரியா ஆர் ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்தியாவில் ரெயின்ஸோட ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரெயின்ஸோட ரீஜன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜன். வெஸ்டர்ன் காட்ஸுடைய வெஸ்டர்ன் சைடு என்ன அப்படின்னா இது ரெயின்ஃபட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மழை பெய்கிற இடம், இது மழை பெய்யாத இடம். வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஈஸ்டர்ன் சைடு வந்து ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே பட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மழை பெய்யுது இல்லையா, இதை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே பட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவில் வெஸ்டர்ன் காட்ஸுடைய வெஸ்டர்ன் சைடு மழை பெய்யுது, ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜனாக மாறிடும். சரி, இன்னொரு பிரான்ச் அரேபியன் சீயோடைய இன்னொரு பிரான்ச் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா நார்த் ஆஃப் மும்பை பக்கம் வந்து இது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இடத்துல போகும்போது என்னென்னா நர்மதா தப்பி ரிவர்ஸ் அண்ட் நர்மதா வேலிஸ். This wind causes rainfall, extensive area of central India.
அதாவது இந்த இடத்துல நர்மதா, தப்பி அப்படின்னு சொல்லி 2 ரிவர் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்து வரைக்கும் கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்சஸாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கேப் இருக்குது. இந்த இடத்துல மவுண்டைன் அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கலாம். என்னன்னா கொஞ்சம் உள்ள வரைக்கும் மழை அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, கொஞ்சம் சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் உள்ள வரைக்கும் இது கொண்டு போகுது. பட் இங்கெல்லாம் என்னது, இந்த மவுண்டைனோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் உள்ள வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் கெட்ஸ் 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். எதனால் இந்த மும்பைக்கு மேலே அடிக்கக்கூடிய இந்த விண்டுனால என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வரைக்கும் மழை கொடுக்குது. எங்கே 15 சென்டிமீட்டர்னா ரொம்ப கம்மியான மழை. அப்போ அது வரைக்கும் இதோடைய ஸ்ப்ரெட்டு வந்து உள்ள வரைக்கும் என்ட்ரி ஆகுது. ஆனால் இங்கே என்ட்ரி ஆகிற வழியில் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நல்ல ஆவரேஜாக அதோடைய ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 2000 மீட்டருக்கு மேலே ஹைட் இருக்கும். அதனால் அவ்வளோ தூரம் அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. மழை இந்த மவுண்டன்லேயே மழை பெஞ்சுட்ருக்கு. சரி, சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் வரைக்கும் என்ட்ரான்னு சொல்கிறாங்க. thereafter they enter the Ganga plains and mingled with the Bay of Bengal branch. நான் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து அடிக்கிற காற்று இப்படி உள்ளே போகும், இங்கிருந்து வர்றது இப்படி வந்து இந்த இடத்துல மிங்கிள் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ இந்த கங்கா ரிவர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ரெண்டுமே வந்து மெர்ஜாருக்கு வாய்ப்பு இருக்குது. எது, அரேபியன் சி பிரான்ச்சும் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் இந்த இடத்துல மிக்ஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுனால அங்கேயும் மழை கிடைக்குது. எந்த மழை, நமக்கு சம்மரில் வரக்கூடிய மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, 2 பிரான்ச் பார்த்துட்டோம். அடுத்து 3வது. சரிங்களா, இப்போ இதுலேயே வந்து 3ஆக நம்ம பிரித்து பார்த்துருக்கோம். எப்படி, வெஸ்டர்ன் காட்ஸோட கட் ஆகிறது, நார்த் மும்பைக்கு மேலே போய் இவ்வளோ தூரம் போகிறது. அடுத்து 3rd இந்த பக்கம் போகுது பாருங்கள், குஜராத் உள்ளே ட்ராவல் பண்ணுறது இல்லையா. 3rd பிரான்ச் ஆஃப் த மான்சூன் விண்ட் ஸ்ட்ரைக்ஸ் சௌராஷ்டிரா பெனின்சுலார். அதாவது இந்த சௌராஷ்டிரா இந்த குஜராத் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்ச் கத்தியாவார் பெனின்சுலா, இது கட்ச் இந்த இடத்துல உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இட் பாசஸ் ஓவர் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் வரைக்கும் போகும். ராஜஸ்தானில் எல்லாமே டெசர்ட் கிடையாது, இந்த ஏரியாவில் மட்டும்தான் டெசர்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு மழை கிடைக்கும். சரிங்களா, இந்த ராஜஸ்தான் கிட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம். இந்த ராஜஸ்தான் ஏன் டெசர்ட்டாக இருக்குன்னா, இந்த ஆரவல்லி மவுண்டைன் இருக்குனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரவல்லி மவுண்டைன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இப்படி லொக்கேட் ஆகிருக்கும். அதாவது இப்படி இருக்கும். இப்படி இருக்கனால என்னன்னா, இங்கேருந்து போகக்கூடிய இந்த விண்டை இதனால் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படி இருக்கனால என்னன்னா, இந்த விண்டை அப்படியே இதுக்கு பேரலாக ட்ராவல் பண்ணி இப்படி மேலே போகுது. இன்கேஸ் ஆரவல்லி மவுண்டைன் இப்படி லொக்கேட் ஆகிருந்துச்சுன்னா, இங்கேருந்து போகக்கூடிய விண்டு இது மேலே பட்டு இந்த ஏரியாவுக்கு மழையை கொடுத்துருக்கும். கொஞ்சம் மழை கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா, இது டெசர்ட்டாக மாறுறதுலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்போ ஆரவல்லி மவுண்டைன் வந்து நார்த் சவுத் எக்ஸ்டென்ட்டில் இருக்கனால இந்த விண்டு இப்படியே போயிடும். இப்படியே உங்களுக்கு பஞ்சாப் வரைக்கும் போகும், பஞ்சாப் ஹரியானா வரைக்கும் போகும். சரி, அப்போ இப்படி போகிறனால ரொம்ப மினிமம் லெவல், அங்கே வருஷத்துக்கே வந்து 20 சென்டிமீட்டர் பிலோ 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்கும். அப்போ லைட்டாக ட்ரிசிலிங் கொஞ்சம் இதோட போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த பிரான்ச்சஸ் இப்படி இருக்கனால என்ன சொன்னேன், மேலே பஞ்சாப் வரைக்கும் போகணும்னு சொல்லியா, இந்த பஞ்சாப் ஹரியானா வரைக்கும் கூட இந்த பே ஆஃப் பெங்காலோடைய பிரான்ச் இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இதுவும் இங்கே ட்ராவல் பண்ணி வரும், இதுவும் இங்கே ட்ராவல் பண்ணி வரும். சரி, these 2 branches reinforced by each other causes rain in the western Himalayas அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சில் போகிறது இப்படி ட்ராவல் பண்ணி ஆரவல்லி இப்படி இருக்கனால பஞ்சாபை தாண்டி இது வரைக்கும் போகுது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒன்று தடுக்கணும் இல்லையா, எது தடுக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹிமாலயாஸுடைய இது வெஸ்டர்ன் பார்ட் ஹிமாலயாஸ் இந்த இடத்துல தடுத்து என்னதுன்னா இந்த ஏரியாவுக்கு அப்படியே மழையாக கொடுத்துரும். இங்கேருந்து போகிறது என்னது, இங்கே ஒரு மவுண்டெயினில் பட்டு இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி இதுவும் இங்கே போய் என்னது இங்கே மெர்ஜ் ஆயிடுது. சரிங்களா, ஸோ இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் கொஞ்சம் மழையை கொடுக்குது, பஞ்சாபில் மழையை கொடுக்குது, இந்த ராஜஸ்தானில் சம் பார்ட்ஸில் மழையை கொடுக்குது. சரிங்களா, இந்த பிரான்ச் இது இங்கே போகிறது வெஸ்டர்ன் காட்ஸில் இங்கேயே மழையை கொடுத்துருது. மும்பைக்கு மேலே போகிறது என்னது, சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் வரைக்கும் போகுது. இந்த குஜராத் வழியாக போகிறது என்னதுன்னா இந்த பஞ்சாப் ஹிமாலயாஸ் அந்த எட்ஜு வரைக்கும் சிவாலிக்ஸ் வரைக்கும் போய் என்னது இங்கே மழையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரான்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரான்ச். சரிங்களா, இது வரைக்கும் இதை தாண்டி இந்த 3வது பிரான்ச்சும் இந்த பக்கம் ஒரு பிரான்ச் புரிஞ்சது இல்லையா, மேஜர் டிவிஷன், இந்த ரெண்டு இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா, இந்த 3 பிரான்ச்சஸ், ஒன்று வெஸ்டர்ன் காட்ஸில் படுறது, நார்த் மும்பைக்கு மேலே போகிற ஒரு பிரான்ச், இன்னொரு பிரான்ச் இந்த குஜராத் மேலே ட்ராவல் பண்ணுற சௌராஷ்டிரா ஏரியான்னு சொல்லுவாங்க, அங்கே ட்ராவல் பண்ணி போகக்கூடியது. சரிங்களா, அப்போ இந்த ரெயின் பியரிங் சிஸ்டமே இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் ஓவர் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இந்த மழையினுடைய இன்டென்சிட்டி, மழையினுடைய தாக்கம், எந்த அளவுக்கு மழை பெய்யுது, எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத ஆஃப் ஷோர் மீட்ராலஜிக்கல் கண்டிஷன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா த பொசிஷன் ஆஃப் ஈக்வட்டோரியல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இதுக்கு முன்னாடி ஐடிசிசெட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்னினோ லானினோ பார்த்தோம் இல்லையா, அப்போவே ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி இந்தியன் கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அது எப்படி இந்தியாவுக்கு மழையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுவும் ப்ளஸ் வந்து இந்த மீட்ராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரெயின் பியரிங் சிஸ்டமில். சரி, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஸ்ட்ரைக்ஸ் த கோஸ்ட் ஆஃப் மியான்மர். இந்த அரேபியன் கோஸ்ட் விட்ருங்க. அடுத்து இங்கே ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த பிரான்ச், இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எங்கே போகுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மியான்மரில் ஒரு மவுண்டெயின் இருக்குது. இந்த மவுண்டெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிமாலயாஸ் மாதிரி அவங்களுக்கு அரக்கன் யோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அரக்கன் யோமா அப்படிங்கிற மவுண்டெயினில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆயிடுது, இங்கேயும் மழையை கொடுக்கும். சரிங்களா, மியான்மர்லேயும் இங்கே கொஞ்சம் மழையை கொடுத்துட்டு இந்த ஆங்கிளில் மழை டிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த ஏரியாவில் இருக்கிற மாய்ச்சர் எடுத்து பங்களாதேஷ், நம்ம வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் மழையை கொடுத்துட்டு பீகார், உத்தரப்பிரதேஷ் வழியாக அப்படியே ட்ராவல் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் இங்கே இருக்குது. The Arakan Hills along the coast of Myanmar deflects a big portion of this branch. Big portion தான் அந்த டிஃப்ளெக்ட் பண்ணுது, மற்றது இங்கேயே மழை கொடுக்கும். நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸில் எப்படி சார் இங்கே மட்டும் தடுத்து இங்கே மழை பெய்யுது, இங்கே ரெயின் ஷேடோ ரீஜனாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே இங்கே ட்ராவல் பண்ணி போகலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். கொஞ்சம் மழையை கொடுத்துட்டு இந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா இப்படி தடுக்கும், இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா, இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து இப்படி கர்வாக இருக்கனால அப்படியே அப்படி டிஃப்ளெக்ட் ஆகிட்டு மேலே போயிடும். சரி, அது ஒரு போர்ஷன் தான் அப்படி போகும், இன்னொரு போர்ஷன் இங்கேயே இவங்களுக்கு மழையை கொடுத்துரும். மியான்மருக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இதுதான் வந்து அவங்களுக்கு மழையை கொடுக்குது. சரி, அடுத்து த மான்சூன் தேர்ஃபோர் என்ட்ரன்ஸ் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் அப்படியே என்ன அது வெஸ்டர்லி டைரக்ஷனில், இங்கேருந்து வெஸ்டிலிருந்து வெஸ்டர்லி டைரக்ஷனா இந்த பக்கம் இப்படி ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. The frequency of tropical depression originated over Bay of Bengal. Tropical depression அப்படின்னா இந்த மழை பெய்யறது தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சடனாக வந்து நமக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு, டக்குன்னு என்னன்னா க்ளவுட் ஃபார்ம் ஆகி ஒரு மழை பெய்யுது இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, உயர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு நியூஸில் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது சொல்லணும் இல்லையா, உருவாயிருக்கு, புயல் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த புயல் உருவாகிறதா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ட்ராபிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், உயர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். சரி, இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மழை பெய்யலையே புயல் உருவாதுன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு நார்மலாக இப்படி காற்று விண்டு டைரக்ஷன் வந்து இப்படி ஜூன் ஜூலையில் இப்படி இருக்கிறதுனால காற்றடிக்கிறனாலேயே மட்டும் நமக்கு மழை வந்துடாது. நம்ம காற்றடிக்கிறனால என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ளவுட்ஸ் மேகமெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுனா அப்படியே ஒரு சுழல் மாதிரி சுற்றிட்டு கடல்லிருந்து என்ன ஆகுனா கரைக்கு வரும், லேண்டுக்கு வரும். அப்போ அது ஓசன் வாட்டர் பாடியிலிருந்து டுவர்ட்ஸ் கரைக்கு வரும்போது கரையில் பட்டோன்னு என்ன ஆகுனா அது மழையாக பெஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மழை பொழிஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த டிப்ரெஷன் அந்த க்ளவுட் ஃபார்ம் ஆன அந்த புயல் இருக்கு இல்லையா, அந்த சைக்ளோன் இருக்கு இல்லையா, அது மூவ் ஆகி ஃபார்ம் ஆகணும். அந்த க்ளவுட்ஸ் அப்பப்போ ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. நமக்கு இந்த மழையை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு நாளில் 2 நாளில் நின்றாது, ஒரு மாதம் வரைக்கும் மழை பெய்யும், 2 நாள் மழை பெய்யும், ஒரு கேப் கிடைக்கும், திருப்பி ஒரு மழை வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு புயல் சின்ன உருவாயிருக்கு, ஸோ ஒரு 2 நாளைக்கு மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை வெதர் கண்டிஷனாக இருக்குது, வறண்ட வால்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சோன்னு என்னன்னா திருப்பி ஒரு புயல் சின்ன உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பப்போ அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் உருவாது இல்லையா, அந்த காற்று அடிக்கும் போது என்னன்னா அந்த காற்று வந்து மேலே இருக்கக்கூடிய க்ளவுட் ஃபார்மேஷனை சுற்றி கொண்டு வருது இல்லையா, இதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வருஷம் வருஷம் ஒரே மாதிரி வருமானா அப்படிலாம் வராது. வெயில் அதிகமாக அடிச்சதுன்னா டிப்ரெஷன் அதிகமாக இதாகும், வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா மழையும் கம்மியாக இருக்கும். சரிங்களா, சரி. அதே மாதிரி இதோடைய பாத்து இருக்கு இல்லையா, டிப்ரெஷன் ஆல்சோ கீப்ஸ் சேஞ்சிங். இதோடைய டைரக்ஷன் வந்து ஒரே மாதிரி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற மாதிரி ஒரே ரூட்டில் போமானா அப்படியெல்லாம் இருக்காது. அந்த காற்று ஃபார்ம் ஆகிறதும் அந்த காற்று அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி க்ளவுடு ஃபார்மேஷன் எங்கே இருக்கோ, ஒரு பெரிய க்ளவுடு கொண்டு வரதுன்னா அதோடைய டைரக்ஷன் ஸ்லோவாக இருக்கும், அதோடைய பாத்து வேறு பக்கம் மாறி போகும். சரிங்களா, பட் ஆனால் எப்படி மாறலாம், என்ன ஆகும் அப்படின்னா இதோடைய டைரக்ஷன் மாறாது, காற்று அடிக்கிற டைரக்ஷன் மாறாது, இப்படியே தான் அடிக்கும். என்ன இப்படி போகிறதுக்கு பதிலாக
இப்படி போகலாம் இல்லை இப்படி போகலாம், பட் டைரக்ஷன் ஒன்று தான். அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா பிகாஸ் இது ஏன் அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த ஐடிசிசெட் வந்து சேஞ்ச் ஆகுதான். இப்போ ஐடிசிசெட் அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா, மேபி இங்கே ஃபார்ம் ஆகலாம், இல்லை கொஞ்சம் கீழே இறங்கி ஃபார்ம் ஆகலாம், இது எங்கேனாலும் ஃபார்ம் ஆகலாம் மாறி மாறி. இங்கே வருது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 10 டிகிரி சவுத்தில் இருக்குன்னா 10 டிகிரியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 8 டிகிரி சவுத்துலேயும் இருக்கலாம், இல்லை அதை தாண்டி 15 டிகிரி சவுத்துக்கும் ஃபார்ம் ஆகலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 30 டிகிரி அல்லது 45 டிகிரி தாண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த இது வந்து ரொம்ப தூரம் கீழே வராது, ஒரு கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த டிப்ரெஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மான்சூன் ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மழை பெய்யறது தான். இங்கே என்ன அப்படின்னா இந்த ஐடிசிசெட் வந்து வின்டரில் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இந்தியாவிலேருந்து இப்படி கீழே போயிடுச்சு, இப்படி கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ காற்று என்னாது மேலேருந்து கீழே அடிக்குது. சம்மரில் மேலே இருக்கு காற்று, கீழேருந்து மேலே அடிக்குது. இந்த வேரியேஷனுக்காக தான் இந்த பிக்சர் இங்கே வச்சுருக்கு. பிகாஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ஐடிசிசெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வருஷம் ஒரே மாதிரி மழை பெய்யாது. கரெக்டாக ஜூன் 1 ஆரம்பிச்சுன்னா 5 நாள் மழை பெஞ்சு விட்டுரும், 6ஆம் தேதி மழை வராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது எப்போனாலும் மழை பெய்யும், எப்போனாலும் மழை பெய்யாமல் போகலாம், அதிகமாக பெய்யலாம், கம்மியாக பெய்யலாம். இதெல்லாம் தான் ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, ஐஎம்டி. சரி, அப்புறம் பொசிஷன் ஆஃப் அந்த பாத், அதனுடைய ரூட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் மாறிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ரெயின்ஃபால் இருக்கு இல்லையா, இதனுடைய பாத் இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். A declining trend from west to east over the western coast. West to இது வந்து ஈஸ்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மலையுடைய அளவு இருக்கு இல்லையா, அதான் இந்த which comes in spells display a declining trend from west to east over the west coast. இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மலை எப்படி பெய்யுனா வெஸ்ட் ஏரியாவில் அதிகமாகவும், ஈஸ்ட் வர இந்த மலை வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரலாகவே வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய ட்ரெண்ட் வந்து த மான்சூன் ரெயின்ஃபால் டிக்ரீசிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட் வர என்ன ஆகுது, இந்த மலையுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஏன் அப்படின்னா இந்த லேண்டு ஓஷன்லேருந்து லேண்டை டச் பண்ணோன்னா அது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த க்ளவுட்ஸை கொண்டு வரது என்னன்னா இங்கே அதிகமாக மழை கொடுத்துட்டு இங்கே மாட்ரேட்டாக கொடுத்துட்டு இங்கே போக அப்படியே குறைஞ்ச என்னன்னா அது ட்ரை ஏர் மாசாக மாறிடும். அது வச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே அங்கங்கே மழையாக கீழே கொடுத்துட்டே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது ட்ரை ஏராக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே சவுத் வெஸ்ட் டுவர்ட்ஸ் த சவுத் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் த நார்த் வெஸ்ட் ஓவர் நார்தன் பிளைன் அந்த நார்தன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா. இங்கேருந்து போகிறது என்ன ஆகுது, இங்கேருந்து போக அதிகமாக இருந்து இங்கே போக கம்மியாகுதுன்னு சொல்கிறோம் சரியா. வெஸ்ட் டு ஈஸ்ட் இங்கே அதிகமாக இருக்குது, போக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த பிரான்ச் இங்கேருந்து இப்படி போகும் இல்லையா, இங்கேருந்து போகிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட், இது சவுத், இந்த சவுத் ஈஸ்டிலிருந்து போகிற பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட், இது வந்து நார்த் வெஸ்ட். சவுத் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் த நார்த் வெஸ்ட் ஓவர் த நார்தன் பிளைன், இதுதான் நார்தன் பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இந்த கங்காவுக்கு கீழே இருக்கிறதா நார்தன் பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட்லேருந்து இங்கே போக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ இதிலே நமக்கு 2 கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ராஜஸ்தான் டெசர்ட் ரிசீவ்ஸ் லோ ரெயின்ஃபால். ஏன் அப்படின்னா இங்கே இருந்து மழை போக என்ன ஆகுது, அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. இங்கே ராஜஸ்தான் கிட்ட மீட் ஆகும், இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே போக குறையுது சரிங்களா. இந்த 2 ட்ரெண்டையும் இந்த 2 வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் ரெட் கலரில் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இங்கே மழை அதிகமாக இருக்க போக கம்மியாகுது. இந்த டைரக்ஷனுமே நம்ம மறந்துடுவோம். என்ன மறந்துடுவோம் அப்படின்னா இந்த பக்கம் எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிற யோசனையில் இது இங்கே போய் இதோட நின்றுது அப்படின்னு நினச்சிருவோம். இந்த மழை என்னாது, இங்கே போய் வெஸ்ட் பெங்காலில் மழை பெஞ்சிட்டு இப்படி மேலே போயிடுதுன்னு நிறையா புக்கில் எழுதியிருப்பாங்க, நிறையா கான்செப்ட்லேயும் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பிரான்ச் இங்கே போகிறது இப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி போகாது. இந்த அரக்கன் யோமாவில் பட்டு என்னாது டிஃப்ளெக்ட் ஆகி இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் வரும்போது இங்கே அதிகமாக மழையை கொடுத்துட்டு சேம் அதே கான்செப்ட் தான். இந்த ஓஷன்லேருந்து மாய்ச்சரை பிக் பண்ணிட்டு வரும்போது இங்கே அதிகமாக மழையை கொடுத்துட்டு என்னன்னா இங்கே அதிகமாக கொடுத்துட்டு இங்கே போப்போ அப்படியே சுருங்கி இந்த பக்கம் ரொம்ப கம்மியாகி ராஜஸ்தான் கோஸ்ட்டில் அடிக்கும் போது அங்கே மாறிடும். இங்கே போகிறது இந்த ட்ரெண்டில் போகுது. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே தமிழ்நாடு கோஸ்ட் என்ன ஆகும்? இங்கே மழை பெய்யறப்ப எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம இந்த ஏரியா கோஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா மழையே பெய்யாது நமக்கு. சரிங்களா? தமிழ்நாடு கோஸ்ட் ரிமைன்ஸ் ட்ரை. சரிங்களா? இந்த ட்ரையாக இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம்? ரெயின் ஷேடோ ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ரெயின் ஷேடோ ஏரியா அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த அரேபியன் கோஸ்ட்லேருந்து வர்றது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே பட்டு நமக்கு மழை இல்லாமல் போயிடுது தமிழ்நாடு கோஸ்ட்டில். அப்படியே மழை பெஞ்சாலும் கேரளாவில் சில பார்ட்டோட முடிஞ்சு போயிடும். இந்த பிரான்ச்சு சம்மந்தமே இல்லாமல் இப்படி மேலே போயிடும். அப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் தமிழ்நாடு ஏரியா ட்ரையான ஏரியா மழையே பெய்யாது. அப்படி தமிழ்நாட்டில் மழை பெஞ்சதுன்னா எப்படி மழை பெய்யும் அப்படின்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெக்ஷனல் அப்படின்னா வந்து இந்த வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக அடிச்சதுன்னா சடனாக எவாப்ரேஷன், அங்கேயே க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை பெய்யும் இல்லையா? அது ஒரு 1/2 hour 1 hourல நல்லா அடித்து மழை ஊற்றிட்டு நின்றும். இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் போதே மழை பெஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னா கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை காலத்தில் மழை பெய்யுது. வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஊரில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கிறத பார்த்தா மழை பெய்யும் போலியே 3 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே அதே மாதிரி மழை பெய்யும், சடனாக மாறி. சரி, த பொசிஷன் ஆஃப் ஈக்வட்டாரியல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். நம்ம அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி அந்த கான்செப்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஆஃப்ரிக்கா, இந்தியா. இங்கே என்னது அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த இடத்துல சொமாலியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, சொமாலியா. இந்த சொமாலியாவிலேருந்து என்னென்னா ஒரு டுவர்ட்ஸ் காற்று வந்து இப்படி அடிக்கும். சரிங்களா? நார்மலாக இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அடிக்கிறது அடிச்சுட்டே தான் இருக்கும். இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் வர காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும். அதோட ப்ளஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சொமாலியன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈக்வட்டாரியல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு. இது ஒரு வித்தியாசமான காற்று. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எப்பவுமே அடிக்கிற காற்று இல்லாமல் இது ஒரு புது வகையான காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இந்த சொமாலியாவிலிருந்து இந்தியாவை நோக்கி அடிக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து லோ ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஹை ப்ரெஷர் கிரேடாக இருக்குது. இதுவும் லோ ப்ரெஷரை நோக்கி வரும். இப்படி வரும்போது என்னன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் இந்தியாவுக்கு மழையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொமாலியாவிலிருந்து இப்படி ஒரு காற்று ரொட்டேட் ஆகிற மாதிரியும் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ எல்னினோ, ஐடிசிசெட்டு, அது போக சின்னதாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இந்த சொமாலியன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் சேர்ந்து நமக்கு மழையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எதனாலெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடிசிசெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பெல்ட், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகுறது, ப்ளஸ் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ எஃபெக்ட்டு. இது எல்லாமே வந்து இந்தியா மழை பெய்யறதுக்கான கேரக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொன்று மழை ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து டோப்போகிராஃபி, ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நில அமைப்பு, நிலத்தோற்ற அமைப்பு. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லைன்னா நமக்கு மழை வந்து எல்லா பக்கம் இருந்திருக்கு. ஹிமாலயாஸ் இல்லை அப்படின்னா இன்னும் இந்தியாவை தாண்டியும் மழை வெளியிலையும் போயிருக்கு. ஆரவள்ளி இல்லை அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ஹிமாலயாஸுடைய சிவாலிக்கு தாண்டியும் போயிருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் பாயிண்ட், பிரேக் இன் மான்சூன். மான்சூன் வந்து எப்போ பிரேக் ஆகுது அப்படின்னா டியூரிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட் ஆஃப்டர் ஹேவிங் ரெயின்ஸ் ஃபார் அ ஃபியூ டேஸ். இதில் வந்து என்னென்னா கொஞ்ச நாள் வந்து மழை இருக்கும், திடீர்னு ஒரு 10 நாள் மழை இல்லாமல் போயிடும். சரிங்களா? அந்த டிப்ரெஷன் சொன்னோம் இல்லையா, இந்த க்ளவுடு ஃபார்மேஷன். இந்த க்ளவுடு ஃபார்மேஷனே வந்து இப்படி தான் போட்டிருப்பாங்க. இப்படி புயல் மாதிரி ஒரு சின்ன உருவாயிருக்கும். இது வந்து கோஸ்ட் அடித்து மழை பெஞ்சிடும். அடுத்து ஒரு புயல் இந்த இடத்துல உருவாயிருக்கும், அடுத்து இங்கே உருவாயிருக்கும். மேபி இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி வரலாம். இதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து ட்ரை ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை ஸ்பெல் குவைட் காமன் டியூரிங் த ரெய்னி சீசன்ஸ். மழை பெய்கிற டைமில் நமக்கு ஒரு 2 நாள் மழை கேப் கொடுக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கேப் கொடுக்கும். ஏன்னா இது ஒரு செட் ஆஃப் க்ளவுட்ஸ், இது போய் மழையை பெஞ்சிடும். அடுத்து இங்கே ஒரு செட்டு கிரியேட் ஆகி இது வந்து மழையை பெஞ்சிடும். இதுக்கடுத்து இன்னொரு செட்டு வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்து இன்னொரு இது ஃபார்மேஷன் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகி திருப்பி மழை. அப்போ நமக்கு இடையில கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்கும், மான்சூன் இடையில ஒரு பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே பாருங்கள். இன் நார்தர்ன் இந்தியா ரெயின்ஸ் ஆர் லைக்லி டு ஃபெயில் இன் த ரெயின் பியரிங் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின் பியரிங் அங்கே 2 இது விட்டுருக்கு, RAIN, ரெயின் பியரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோம்ஸ் ஆர் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நார்த் இந்தியாவில்
along the monsoon through the ITCZ over this region. அப்போ கோஸ்டல் ஏரியாவில் நமக்கு மழை கிடைக்கும், ரெகுலராக அடிச்சுட்டே இருக்கும். அடுத்து அதை தாண்டி நார்த் இந்தியாவுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓவர் த வெஸ்ட் கோஸ்ட் த ட்ரை ஸ்பெல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் த டேஸ் வென் விண்ட் ப்ளோ parallel டு த கோஸ்ட். அப்படின்னு என்னென்னா, இந்த நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ட்ரை ஸ்பெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், ஆமாம், வாஸ்தவம் தான். இங்கேருந்து ஒரு க்ளவுட் ஃபார்மேஷன் இங்கே போய் மழை பெஞ்சு அடுத்து திருப்பி இது இங்கே வந்து இங்கே மழையை கொடுக்குறக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும், பிரேக் இருக்கும் மான்சூனில். இப்போ இப்படி அடிக்கிற காற்று என்ன ஆகுதுன்னா, இப்படி அடிக்காமல் வழக்கத்துக்கு மாறா இப்படி பேரலாக வராமல் இந்த கோஸ்ட்டுக்கு பேரலாகவே அடிச்சிருச்சுன்னா, இன்கேஸ் இப்படி அடிச்சிருச்சுனாலும் நமக்கு என்ன ஆகும், பிரேக் இருக்கும், மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வெஸ்ட் கோஸ்ட் ஆர் ட்ரை ஸ்பெல்ஸ், விண்ட் ப்ளோ parallel டு த கோஸ்ட். parallel டு த கோஸ்ட்னா இதுக்கு ஈக்குவல் அப்படி போச்சுன்னா எப்படி மழை வரும், வெஸ்டர்ன் காட்ஸில் பட்டால் தானே மழையை தடுக்கும், இல்லைன்னா இப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போவாவது தான் நடக்கிறது. பட் ஆனால் சவுத் வெஸ்ட் மான்சூனில் கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ரிதம் ஆஃப் சீசன்ஸ் இந்தியாவில் என்னென்ன சீசன்ஸ் இருக்குது அப்படின்னா, கோல்டு வெதர் சீசன், ஹாட் வெதர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், ரிட்ரீட்டிங் மான்சூன் சீசன்ஸ். இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் எப்படி மழை பெய்யுன்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து சீசன்ஸாக நம்ம பார்க்குறோம். நமக்கு அந்த 4 பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது. நமக்கு இது என்ன சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து மழைக்காலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோடை காலம், வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்ரீட்டிங் மான்சூன் இருக்கு இல்லையா, இது வந்து பின்பருவ மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அதாவது வின்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருக்கும், சம்மர் எண்டில் இது இருக்கும், எது மழை இருக்கும். இது வின்டர், இது சம்மர். சரி, ஃபஸ்ட்டு கோல்டு வெதர் சீசன்லேருந்து பார்த்துக்கணும். குளிர்காலம் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதுக்கப்புறம் மழை, இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, குளிர்காலம் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மிட் நவம்பர் எண்டு, டிசம்பர், ஜான்வரி, நமக்கு அந்த 3 மாதமே வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த குளிர்காலமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இந்த ரெண்டுக்குமே பெரிய வேரியேஷன் இருக்குது. இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. இவங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு குளிர் நமக்கு அடிக்காது. அதே மாதிரி வெயில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். நமக்கு எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த பக்கம் கடல் இருக்குது, அவங்களுக்கு கடல் இல்லை, சுற்றியுமே லேண்டு தான். லேண்டாக இருக்கனால என்னென்னா, வெயில் அடித்ததுனாலும் ஹீட்டை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும், குளிர் அடித்ததுனாலும் குளிரை நல்லா அப்சர்வ் பண்ணும். நமக்கு லேண்டு சீக்கிரம் அப்சர்வ் பண்ணும், கடல் தண்ணி கூலிங்காக அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த 2 இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிக்கும். சரிங்களா? இந்த காற்று வந்து இங்கே சூடாக இருந்துச்சுன்னா இங்கே குளிராக இருக்கும், இங்கே குளிராக இருந்துச்சுன்னா இங்கே சூடாக இருக்கும். அப்போ அதனால் நமக்கு ஒரு மிக்சராகவே இருக்கும், மிக்ஸ் பண்ண மாதிரியே ஒரு மாடரேட் டெம்பரேச்சராகவே இருக்கும். மாடரேட் டெம்பரேச்சர் மீன்னா வேரியேஷன் நம்ம பார்க்க முடியாது, பெரிய வேரியேஷன் பார்க்க முடியாது. டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து ஒரு 42 போகுதுன்னு வச்சுங்க, 42 வரைக்கும் போகுது அப்படின்னா டெம்பரேச்சர். வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10க்கு கூட போகலாம். அப்போ வேரியேஷன் 30 இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த சவுத் இந்தியாவில் குளிர்காலத்தில் வந்து ஒரு 26 இருக்குதுன்னு வச்சுங்களேன், 26க்கெல்லாம் போகாது, ஒரு 27, 28 வச்சுங்க, 28 இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 தான் இருக்கும். அப்போ 10 நமக்கு வேரியேஷன் இருக்குது, அவங்களுக்கு 30 டெம்பரேச்சர், 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். சரி, டிசம்பர், ஜான்வரி ஆர் த கோல்டஸ்ட் மந்த் நமக்கு. சரிங்களா? இங்கே நார்தன் பிளைனில் த மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு நாளைக்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாளில் ஆவரேஜ், ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ரெண்டுக்கும் மிட் பாயிண்டில் இருக்கிறது தான், அதான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் டெய்லி டெம்பரேச்சர்னா, மீன் அப்படின்னாவே ஆவரேஜ்னு எடுத்துங்க. ஆவரேஜாக ஒரு நாள் எவ்வளோ வருது அப்படின்னா 21 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இங்கே வின்டரில் நார்த் இந்தியாவில் த நைட் டெம்பரேச்சர் மேபி குவைட் லோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த குவைட் லோ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 டிகிரிக்கு கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தானில் மைனஸில் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா மைனஸ்லேயும் ராஜஸ்தானில் வின்டரில் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். சரி,
இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா 3 மெயின் ரீசன் ஃபார் த எக்ஸசிவ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் இந்தியாவில் ரொம்ப குளிராக இருக்கும், சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வின்டர் சீசன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஸ்டேட் லைக் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் பீயிங் அவே ஃப்ரம் த மாடரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சி எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது மாதிரி சொன்னேன் இல்லையா, நம்ம இங்கே கடல் இருக்குது, அவங்களுக்கு கடல் கிடையாது, ரெண்டு பக்கமே லேண்ட். சரிங்களா, இந்த நார்த் இந்தியாவை சரௌண்டட் பை லேண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்லலாம், நமக்கு கடல் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்டினென்டல் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். கான்டினென்டல் கிளைமேட். கான்டினென்டல் கிளைமேட் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிற பிளேஸ் இதை சுற்றியும் 4 டைரக்ஷன் பார்க்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இந்த 4 பக்கமே சரௌண்டட் பை லேண்ட் அப்படின்னா கான்டினென்டல் கிளைமேட். இப்போ இங்கே எடுத்துக்குவோம், இந்த ஏரியா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இல்லை நார்த் சரௌண்டட் பை லேண்ட், சவுத்து சரௌண்டட் பை லேண்ட், ஈஸ்ட் வெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஷன் இருக்குது, சவுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டு தான் வந்து லேண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மற்ற 3 பார்ட்லேயுமே ஓஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே மாடரேட் டெம்பரேச்சராக இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகும், அதே மாதிரி என்ன அப்படின்னா ரொம்ப லோவாகவும் வரும், ஹையாக வரும், லோவாகும். அப்போ குளிர்னா ரொம்ப குளிராக இருக்குது, அது காரணம் கான்டினென்டல் கிளைமேட். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், த ஸ்னோஃபால் இந்த நியர்பை ஹிமாலயாஸ். இங்கே ஹிமாலயாஸ் இருக்கிறனால என்ன ஆகுனா வின்டரில் ஸ்னோஃபால் வரும். நமக்கு எப்படி மழை பெய்யுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்னோஃபால் வரும். நம்மலாம் ஸ்னோஃபாலை வந்து சவுத் இந்தியாவில் என்னன்னே பார்த்துருக்க மாட்டோம். மேபி ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்துச்சுனாவே ரேர், அதே வந்து பெரிய விஷயமா சொல்லுவாங்க, ஸ்னோ கவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹிமாலயாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனாலையும் ரொம்ப சிவியர் கோல்டு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, காற்றடிக்கனால அங்கேருந்து குளிர்ந்த காற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரௌண்ட் பிப்ரவரி கோல்டு விண்ட் கம்மிங் ஃப்ரம் காஸ்பியன் சி அண்ட் டர்க்மெனிஸ்தான் பிரிங் கோல்டு வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லா பார்த்துங்க, டர்க்மெனிஸ்தான் அண்டு காஸ்பியன் சி இப்படி வரும். இந்தியாவிலேருந்து இந்த பக்கம் இருக்குது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், டர்க்மெனிஸ்தான், அந்த பக்கம் காஸ்பியன் சி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கோல்டு விண்டும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இன்னும் கொஞ்சம் கோல்டாக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஹிமாலயாஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சைபீரியாவிலேருந்து வர கோல்டு விண்டு இன்னும் சிவியராக்கி டெசர்ட்டாகவே மாற்றிருக்கும். ஹிமாலயாஸ் இல்லாமல் இருந்திருந்தால் சைபீரியாவிலேருந்து ஒரு கோல்டு வேவ் வரும், அது பயங்கரமான சிவியர் கோல்டாக இருக்கும். அப்போ இந்த 3 ரீசனில் இந்த ரீசன் நமக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்டினென்டல் கிளைமேட், ஹிமாலயாஸில் நார்மலாகவே வந்து ஸ்னோஃபால் இருக்கனால கோல்டு வேவ் வரும். இது ஒரு புது பாயிண்ட் உங்களுக்கு. இதை நீங்கள் மேப்பில் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ஏசியான் மேப் எடுத்து நீங்கள் பார்க்கணும். இல்லைனா மிடில் ஏசியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கஜகஸ்தான், டர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, ரொம்ப தூரமாலாம் இல்லை. சரிங்களா, இந்த பக்கம் ஹில்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கும். ஆப்கானிஸ்தானுக்கு மேலே கஜகஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி இதெல்லாம் காஸ்பியன் சி, பிளாக் சி, அப்படியே போனால் யூரோப்புக்குள்ளே போயிடும். அந்த மேப் வச்சு பார்த்தீங்கன்னாலும் அங்கேருந்து கோல்டு விண்ட்ஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ சவுத்துக்கு வந்துடுவோம். இது வரைக்கும் நார்த் இந்தியா பார்த்தோம். இப்போ பெனின்சுலார் ரீஜன் சொல்கிறாங்க. பெனின்சுலார் ரீஜன்னா நமக்கு இந்த ரீஜன், இந்த பெனின்சுலார் ரீஜன். இந்த பெனின்சுலார் ரீஜனில் அந்தளவுக்கு நம்ம கோல்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஹார்ட்லி எனி சீசன் சேஞ்ச் த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ஆஃப் த டெம்பரேச்சர் இன் கோஸ்டல் ஏரியா. இதை பார்த்துங்க, இது என்ன இதுக்கான மீனிங் அப்படின்னா, இன்னொன்று ஈக்குவட்டாருக்கு பக்கமாக இருப்போம். சரிங்களா, இப்போ சன் வந்து அவருடைய வெர்டிக்கல் ரேஸ் வந்து இங்கே விழுகுது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு பக்கமாக இருப்போம், இவங்க தான் தள்ளி இருக்காங்க. அது ஒரு ரீசன். இந்த ஐடிசி செட்டுக்கு நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியா கொஞ்சம் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த கோஸ்டல் ஏரியா, இந்த சீயுடைய இன்ஃப்ளூயன்சஸ், இங்கே டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது இங்கே டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். கடலில் எப்பவுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து கூலிங்காக ஆரம்பிக்கும். சரிங்களா, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் த மீன் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஜான்வரி எவ்வளோ இருக்குது? 31 இருக்குது. நார்த் இந்தியாவில் எவ்வளோ பார்த்தோம்? 21 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சராக எவ்வளோ இருக்குது அப்படின்னா சவுத்தில் திருவனந்தபுரத்தை வந்து எக்ஸாம்பிள் இங்கே சவுத்தில் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா 31 டிகிரி செல்சியஸ். ஆல்மோஸ்ட் நமக்கு சம்மர் மாதிரி தான், ஒன்றும் வின்டர்லேயும் வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, நமக்கு வெயில் அடிக்க தான் செய்யும். நார்த் இந்தியாவில் 21 டிகிரி செல்சியஸ். நீங்கள் ரூமில் ஏசி போட்டாலுமே 24 இனஃப். அப்போ 21னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு பார்த்துங்க. அதனால தான் பார்லிமெண்ட் அந்த மீட்டிங்ஸ் அங்கே இது போகிறவங்களாம் வந்து எப்போவுமே வந்து பிளேசர், அந்த கோட் சூட்
இல்லைனா வந்து ஜெர்கின் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம வின்டரில் ஏதாவது நைட் ட்ராவல் பண்ணுறனா மட்டும்தான் போட்டிருப்போம். நார்மலாக நம்ம வின்டரில் வந்து அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸோடைய பேட்டர்ன்லாம் சேஞ்ச் பண்ணியெல்லாம் நம்ம இருக்கிறதில்ல. ஆனால் டெல்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பார்க்கும்போது வின்டர் டைமில் ஏதாவது ஒரு லீடர்ஸ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அங்கே பாருங்கள் மேலே குள்ளெல்லாம் போட்டு கோட் சூட் ஜெர்கின்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து வின்டரில் என்ன பண்ணுவோம், விடிய காத்தால வீட்டில் போட்டிருப்போம். வெளியில் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வேறு எங்கே போகும்போதோ அந்தளவுக்கு கோல்டு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். நமக்கு அப்போவுமே ஸ்வெட்டிங் இருக்கும். சரிங்களா? The temperature at the hills of Western Ghats remain comparatively low. நம்ம லேண்டை கம்பேர் பண்ணும்போது ஹில் ஸ்டேஷன் எப்பவுமே நமக்கு டெம்பரேச்சர் லோ தான். பிகாஸ் அதனுடைய ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், டெம்பரேச்சர் லோவான்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் வெஸ்டர்ன் காட்ஸில் எப்பவுமே டெம்பரேச்சர் லோவாக தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரெஷர் அப்படின்னா நாம் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சொன்னோம் இல்லையா, ஒரு டயக்ராம் போட்டு அதுதான். இதில் த எண்ட் ஆஃப் டிசம்பரில் ஐடிசிசெட் சன்னுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன் சொன்னோம் இல்லையா, எண்ட் ஆஃப் டிசம்பரில் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க. இந்த ஐடிசிசெட் வந்து இங்கே வந்துருன்னு சொல்கிறாங்க. அப்போ டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். இந்த இடத்துல ஹையாக இருக்கும். சரிங்களா? ஹையாக இருந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். இங்கே லோவாக இருக்கும். இங்கே ப்ரெஷர் லோவாக இருந்தால் இங்கே ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல எண்ட் ஆஃப் டிசம்பரில் இங்கே வந்துருச்சு ஐடிசிசெட்டு. ஸோ இங்கே ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல ஹையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ப்ரெஷர் வந்து இங்கே டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, ப்ரெஷர் லோவாக இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் லோவாக இருக்குது, ப்ரெஷர் ஹையர். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வின்டர். சரி, நார்தர்ன் பிளைன் ஹை ப்ரெஷர் கண்டிஷன், சவுத் இந்தியா லோ ப்ரெஷர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சவுத் இந்தியாவில் லோ ப்ரெஷராக இருக்கும், நார்த்தர்ன் பிளைன் ஏன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் 21 இருக்கும், நமக்கு வந்து 31 இருக்குது. அப்படிங்கும்போது 31ங்கிறது டெம்பரேச்சர் ஹை, 21 டெம்பரேச்சர் லோ. As a result, wind start blowing from northwest to எங்க போகுது, இந்தியன் ஓஷனுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. டயக்ராமில் நானே போட்டுறேன். இந்த பாயிண்ட் பார்த்துங்க. winds start blowing from northwest high pressure zone, start from north west. ஏன்னா இங்கே வந்து ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விண்டு எங்கேருந்து வருது, இந்த நார்த் வெஸ்ட்லேருந்து டுவர்ட்ஸ் இந்தியன் ஓஷனை நோக்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாம். ஓஷனில் லோ ப்ரெஷராக இருக்குது, லேண்டில் ஹை ப்ரெஷராக இருக்குது. நம்ம இங்கேயுமே லோ ப்ரெஷராக இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இங்கே வந்து விண்டு வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த வின்டர்ஸ் த வெதர் இன் இந்தியா இஸ் ப்ளசன்ட், அதாவது மழை பெய்யலை, ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. சரி, இப்போ ரெயின்ஃபால் மழை அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து கோல்டு, அதாவது வின்டரில் எங்கே மழை பெய்யும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு கோஸ்ட்டில் மட்டும்தான் மழை பெய்யும், வேறு எங்கேயுமே மழை பெய்யாது. சரிங்களா? இதை வந்து நம்ம ரிட்ரீட்டிங் மான்சூன் இதில் பார்த்துருவோம். வின்டர் மான்சூன் டு நாட் காஸ் ரெயின்ஃபால், தே மூவ் ஃப்ரம் லேண்ட் டு சி. ஏன்னா காற்று இங்கேருந்து இங்கே அடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கேருந்து இங்கே அடிக்கும்போது மழை பெய்யாது. பட் ஆனால் இங்கே இருந்து அடிக்கிற காற்று இப்படி கொஞ்சம் இந்த கடலில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் எடுத்துகிட்டு இங்கே இந்தியாவுக்குள்ளே வரும். இந்தியாவுக்குள்ளே வரும்போது என்னன்னா தமிழ்நாடு ஏரியா மட்டும்தான் மழை பெய்யும், மற்ற எந்த ஏரியாலையும் மழை பெய்யாது. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, ஹவவர் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த எக்ஸப்ஷன் யாருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு. இன் ஜென்ரல் வின்டர் மான்சூன் டு நாட் காஸ் ரெயின்ஃபால் ஆஸ் தே மூவ் ஃப்ரம் லேண்ட் டு சி. ஜென்ரல். சரிங்களா? இந்தியாவில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது. எது, இந்த வின்டரில் வரக்கூடிய மழை. எங்கே இம்பேக்ட் பண்ண அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் இம்பேக்ட் பண்ணும்.
இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, இதுதான் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. சம் வீக் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிருப்போம். எப்போ இந்த ITCZ கிளாஸுக்கு முன்னாடி கிளாஸ், சரிங்களா, ஒரு 2 கிளாஸ் முன்னாடி. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி இந்தியன் கிளைமேட் அப்படிங்கிற பார்க்குற இடத்துல என்ன அப்படின்னா, இந்த யூரோப், இந்த சைடு இருக்கிற யூரோப்பில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காற்று இப்படி ட்ராவல் பண்ணும். மெடிட்டேரியன் சீலிருந்து ஒரு காற்று இப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்ம இந்தியாவுக்கு வெஸ்ட் சைடு இருக்குது. வெஸ்ட் சைடு இருந்து என்ன ஆகுது, ஒரு காற்று இப்படி அடிக்குது. இந்த காற்று மெடிட்டேரியன் சீயில் இருக்கக்கூடிய மாய்ச்சரை எடுத்து கொண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் கொஞ்சம் இந்த பஞ்சாப் ஹரியானா லைட்டாக ட்ரிசிலிங் மட்டும் இருக்கும், லைட்டாக மழையை மட்டும் கொடுக்கும். சரிங்களா, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ளே உருவாச்சுன்னா அது டிராபிக்கல் சைக்ளோன். இந்தியா விட்டு வெளியில், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேட் ரீஜனில் இருக்கனால இது வந்து வீக் டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உருவான சைக்ளோன் கொஞ்சம் அந்த யூரோப்பை தாண்டி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது என்னன்னா ஒரு லைட் ட்ரிசிலிங்கை கொடுக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க, ரெயின்ஃபால் இன் பஞ்சாப் ஹரியானா டெல்லி. இது வர வழி பஞ்சாப் ஹரியானா டெல்லி அது வரைக்கும் கொஞ்சம் வரும். இதை தாண்டி உத்தரப்பிரதேசில் கொடுக்குமா அப்படின்னா லைட் உத்தரப்பிரதேசத்தோடு முடிஞ்சிடும். அப்போ வின்டரில் லைட்டாக மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, வின்டர் மான்சூன் நமக்கு உருவாகிற மான்சூன் மழையை கொடுக்காது, அங்கிருந்து வரக்கூடிய சில மான்சூன் லைட்டாக ட்ரிசிலிங் கொடுத்துருவோம். இட் இஸ் ஹைலி பெனிஃபிட்டட் ஃபார் ராபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெகரீஃப், ராபி அப்படின்னு அந்த கிராப்ஸை நம்ம பிரிப்போம். அதில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட், பெனிஃபிஷியல் ஃபார் ராபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ரிசிபிடேஷன்னா மழை, ரெயின்ஃபால் தான் ப்ரிசிபிடேஷன் சொல்கிறாங்க. இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்னோஃபால் இன் லோயர் ஹிமாலயாஸ். இந்த லோயர் ஹிமாலயாஸில் ஸ்னோஃபாலாக விழுகும். இந்த டெல்லி பஞ்சாப் ஹரியானாவில் ட்ரிசிலிங்காக விழுகும், மழையாக வரும். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சம் எக்ஸெப்ஷன் பார்த்துட்டோம். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால இங்கே மழை வரதை பார்த்துட்டோம். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நார்தன் பார்ட் ஆஃப் சதர்ன் பெனின்சுலா. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நார்தன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா, இந்த ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா கெட் வின்டர் ரெயின்ஃபால் அக்கேஷ்னலி. எப்போவாவது மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டர் ரெயின்ஃபால்ங்கிறது ரொம்ப ரேர். அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட், இந்த ஏரியாவில் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் இந்த ரீஜனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்சோ ஹாவ் ரெயின்ஸ் பிட்வீன் 20 and 50 millimeter அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏன்னா உங்களுக்கு அசாம் மேகாலயா இந்த ரீஜனில் வந்து மேசின்ட்ரம் சிறப்புஞ்சியெல்லாம் இருக்கும், அங்கே எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும், வருஷம் முழுக்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ரொம்ப மினிமமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் இந்த ஏரியாவில் டியூரிங் அக்டோபர் அண்ட் நவம்பர் பீரியடில் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நார்த் ஈஸ்ட் மான்சூன், இதுதான் வின்டர் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். எது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுதான் நார்த் ஈஸ்ட், இங்கிருந்து அடிக்கிற ஒரு காற்று. சரிங்களா, இங்கிருந்து ட்ரையாக வர காற்று இந்த பே ஆஃப் பெங்காலில் இந்த மாய்ச்சரை பிக் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொன்னேன். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வைல் கிராசிங் ஓவர் த பே ஆஃப் பெங்கால், இந்த பே ஆஃப் பெங்காலை கிராஸ் பண்ணி வரும்போது என்னதுன்னா மாய்ச்சரை பிக் பண்ணி இது தமிழ்நாடு கோஸ்ட்டில் மழையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட சேர்ந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதர்ன் கர்நாடகா நம்ம தாண்டி நம்மளுடைய ஹில்ஸ் ஏரியாவில் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் தாண்டி, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஊட்டி வரைக்கும் போகுது அப்படின்னா ஊட்டிக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கர்நாடகா இருக்குது. அதே மாதிரி கேரளாவும் 3மே மீட் ஆகிற இடம் வந்து நம்ம நீலகிரிஸ், அப்போ அது வரைக்கும் மழை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக எங்கே அதிகமான மழை கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான மழை கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து ஹாட் வெதர் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஹாட் வெதர் சீசன் அப்படின்னா வந்து நமக்கு சம்மர், அதுதான் வந்து ஹாட் வெதர் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாட் வெதர் சீசனில் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஏப்ரல் மே ஜூன், இப்போலாம் மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது நமக்கு வந்து சம்மர். மோஸ்ட் பார்ட் இங்கே பாருங்கள், இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 30 to 32 டிகிரி செல்சியஸ் ஏப்ரல். இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் பிட்வீன் 38 to 43 ஆர் ஃபவுண்ட் இன் குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்லாம் வந்து நம்மளுடைய ஹாட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்டினென்டல் கிளைமேட்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ இந்தியாவுக்கு சென்ட்ராக இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அதனால தான் பேரே வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.
அப்போ அங்கே மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே இன்னும் அதிகமாக இருக்கும், 43 வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. த ஹாட் வெதர் சீசன் இன் சவுத் இந்தியா மைல்டு அண்ட் நாட் ஸோ இன்டென்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் நார்த் இந்தியா. வழக்கம் போல் நமக்கு எப்படி குளிரையும் வந்து நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி இந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கு இல்லையா, இந்த இன்டென்சிட்டி, ஹீட்னுடைய இன்டென்சிட்டி அதுவும் சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக லோவாக இருக்கும். இங்கே 43 எல்லாம் வரும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 38 இல்லைனா வந்து 36க்குள்ளேயே முடிச்சிடும். சரிங்களா, ஆவரேஜாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 to 35க்குள்ளே தான் வரும். சரி, த பெனின்சுலார் சுச்சுவேட்டட் ஆஃப் சவுத் இந்தியா வித் மாடரேட் எஃபெக்ட் ஆன் த ஓஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி அந்த கோல்டு சீசன் வெதர் சீசன்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் வந்து 26 to 32 தான் இருக்குது, ஆனால் இங்கே 38லேருந்து 43 32 வரைக்கும் இருக்குது. நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் வின்டரும் குளிரும் கம்மி, சம்மருடைய வெயிலும் நமக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் இங்கே மீனிங். டியூ டு ஆல்டிடியூட் த டெம்பரேச்சர் இன் த ஹில்ஸ், சொன்னோம் இல்லையா, ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாகுன்னு சொல்கிறோம். அப்போ அங்கே என்ன ஆகும், டெம்பரேச்சரு பிலோ 25 ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம வெயில் காலத்தில் சம்மர் வெக்கேஷன் வந்து ஹில்ஸ் ஏரியாவாக போகிறது. கோஸ்டல் ரீஜன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஐசோதம் பேரலல் டு த கோஸ்டல். இதுக்கு என்ன மீனிங், ஐசோதம்ஸ் அப்படின்னா சேம் டெம்பரேச்சர் போகக்கூடிய லைன் தான் வந்து ஐசோதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஐசோதம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சவுத் எக்ஸ்டென்ட்டில் வந்து அந்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோஸ்டல் ஏரியாவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வின்டராக இருந்தாலும் சம்மராக இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து மிக்ஸ் ஆகும். சரிங்களா, வெயிலும் குளிரும் மிக்ஸ் ஆகும். ஏன்னா லேண்டு வந்து ஹீட்டாக இருக்கும்போது ஓசன் கூலிங்காக இருக்கும், ஓசன் வந்து ஹாட்டாக இருக்கும்போது லேண்ட் வந்து கூலிங்காக இருக்குது, அதனால் மிக்சர் ஆகிருக்கும். ஸோ ஒரே மாதிரி ஐசோதம்ஸ்னால் ஒரே மாதிரி லைன். இந்த கோஸ்டல் ஏரியாவிலேருந்து இந்த கோஸ்டல் ஏரியா வரைக்கும் டெம்பரேச்சர் இங்கே 30 அப்படின்னா இங்கேயும் 30 தான் இருக்கும், அப்போ இங்கேயும் 30 தான் இருக்கும். இந்த மூணையும் சேர்த்து லைன் போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கா, இதுதான் ஐசோதம் அப்படிம்பாங்க. இங்கே 30 டிகிரி செல்சியஸ், இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி ஒன்றா இருக்குது, அதனால் ஐசோதம்ஸ் அப்படிம்பாங்க. இதுதான் ஐசோதம்ஸ் ஆர் பேரலல் டு த கோஸ்ட். இந்த கோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியா அப்படி பேரலாக ஒரே மாதிரியாக இங்கே டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த மீன் டெய்லி மினிமம் டெம்பரேச்சர் டியூரிங் த சம்மரில் மினிமமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே 26 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 26 டிகிரி செல்சியஸ் வந்து மினிமமாக 26 இருந்துடும், இதுக்கு குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எகெயின் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்த கோல்டு வெதர் சீசன்லேருந்து இந்த ஹாட் வெதர் சீசன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இன் சம்மர் மந்த் எக்ஸசிவ் ஹீட், சம்மரில் ஹீட் அதிகமாக இருக்கனால ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கே இருக்குது, நார்த் இந்தியாவில் ஹை டெம்பரேச்சர் ஆனால் லோ ப்ரெஷர். ஐடிசிசெட் மூவ்ஸ் நார்த்வர்ட், எப்படி கீழே வந்துச்சோ அந்த மாதிரி ஐடிசிசெட் வந்து இங்கே வந்து மேலே இருக்குது. இங்கே மேலேனா டிராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்குது. இந்த ஐடிசிசெட் வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் சர்ஃபேஸ் ஏர் சர்க்குலேஷன் விண்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால என்னென்னா சவுத் வெஸ்டர்லி, அதான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம் இல்லையா, இந்த சவுத் வெஸ்ட்லேருந்து இப்படி காற்றை வந்து இப்படி இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்குலேஷனில். சரிங்களா, கோஸ்ட் ஆஸ் வெல் அஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ப்ரெஷர், இந்த ப்ரெஷரோட சேர்த்த மாதிரி சில விண்டை வந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா, இந்த ஐடிசிசெட் வந்து நார்த்தில் இருக்கனால நமக்கு வந்து சம்மர், நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கனால தான் நமக்கு சம்மர் வருது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரை அண்ட் ஹாட் விண்ட்ஸ், காற்று வந்து ஈரப்பதமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற எவாப்ரேஷன் இந்த இது எல்லாமே காற்றுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே காஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லி ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் லூ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ட்ரை அண்ட் ஹாட் விண்டு. சூடான காற்றடிக்கும். நம்மளே வந்து சம்மரில் வெளியில் ரோட்டில் நிற்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 12 மணி 2 மணிக்கு காற்று அடிக்குதுன்னா அனல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, காற்று வந்து சூடாக வருதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பரவாயில்ல, நார்த் இந்தியாவில் தாங்க முடியாத அளவுக்கான சூடான காற்று அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. டெல்லி தான் வந்து அடிக்கடி நியூஸில் நமக்கு எப்படி வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டு வேவும் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. குளிரான காற்று அடிக்க, அதனால் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ வின்டரில். சம்மரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
சூடான காற்றடிக்குது, இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பைக்கில் இல்லை நடந்து போகிறவங்க. அது என்ன அப்படின்னா இந்த லூ அப்படின்னு சொல்லுவாங்க. லூ விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லூ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ட்ரை அண்ட் ஹாட் விண்டு. இது எங்கே ப்ளோ ஆகுது அப்படின்னா மதியத்துக்கு மேலே அடிக்க ஆரம்பிக்கும். நைட்டு வரைக்கும் அடிக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நைட்டு வரைக்கும் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் அந்த மாதிரியான இந்த இங்கே இருக்கு பாருங்க, பஞ்சாப், ஹரியானா, ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்கெல்லாம் வந்து இந்த ட்ரையான விண்டு அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட சேர்த்து இந்த லூ அப்படிங்கிறது ட்ரை அண்ட் ஹாட் விண்ட். டஸ்ட் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டஸ்ட் ஸ்ட்ரோம் அப்படின்னு என்னன்னா குப்பையோட டஸ்ட் அப்படின்னா புழுதி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காற்றடிச்சா கூட ட்ராவல் பண்ணிடலாம், நின்றுலாம். ஆனால் டஸ்ட்டோட சேர்த்து அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும், நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, நின்று ஒரு இடத்த பார்க்க கூட முடியாது. அப்போ டஸ்ட் ஸ்ட்ரோம்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மே மாதத்தில் பஞ்சாப், ஹரியானா, ஈஸ்டர்ன் ராஜஸ்தான். இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த டஸ்ட் ஸ்ட்ரோம் பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து அடிக்கிற இந்த காற்று டெல்லி வரைக்கும் இம்பேக்ட் பண்ணுது. எதை பொல்யூஷன் கண்ட்ரோல், ஏர் பொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா. இந்த பஞ்சாப், ஹரியானாலாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயிரை வந்து தீ வச்சு கறிக்கிடுவாங்க. ஏன்னா திருப்பி அதே ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு உழவு பண்ணி திருப்பி அதுக்குள்ளேயே அமுக்கிடுவாங்க. எப்படி கரும்பு காட்டெலாம் தீ வச்சு அது மக்கி போய் திருப்பி அதுக்கே ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த காற்றெல்லாம் அடிக்கும் போது அங்கே இருக்கிற டஸ்ட் இதெல்லாம் கொண்டாந்து டெல்லிக்குள்ளே கொண்டாந்து மிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, a sudden contact between dry and moisture air mass give rise to the local storms. அதாவது இந்த வெயில் காலத்தில் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கடல்லிருந்து வர குளிர்ந்த காற்றும் லேண்டில் இருக்கக்கூடிய சூடான காற்று ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது ஒரு மழை கிடைக்கும். சரிங்களா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ திடீர்னு மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மும்பை கோஸ்ட்லேருந்து கடற்கரையிலேருந்து உள்ளே போகும்போது மழை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. These local storms are associated with violent wind, ஸ்பீடாக காற்றடிக்கும். நமக்கு வந்து கோடை காற்றுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம வந்து இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடி மாதம் காற்றடிக்குன்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதமும் காற்றடிக்குன்னு சொல்லுவாங்க. பழமொழி கூட இருக்குது. சரிங்களா, ஆடி காற்றுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அம்மிக்கல்லே நகருன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லே வந்து தூக்கி வீசுகிற அளவு காற்றடிக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்திரை மாதம் அப்படின்னா மே மாதம். சரிங்களா, இந்த மே மாதத்தில் அடிக்கிற காற்றுமே வந்து பயங்கர வைலண்ட்டாக அடிக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கே இந்தளவு காற்றடிக்குதுன்னா நார்த் இந்தியாவில் யோசிச்சு பாருங்கள். இது என்னன்னா டொரன்ஷியல் ரெயின்ஸ் அண்ட் ஹெவி ஹெயில் ஸ்டோம்ஸ். பனிக்கட்டி மழை பெய்யும்ல, அப்படியே பனிக்கட்டியாக வந்து விழுந்துடும். இதுதான் ஹெயில் ஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சம்மரில் தான் நமக்கு என்ன ஆகும், காற்றடிச்சு மழை பெய்யும். சில நேரங்களில் அப்படியே அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்பீடாக வரனால, ரொம்ப வைலண்ட்டாக மழை வரனால என்னன்னா அந்த க்ளவுடில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் இருக்குல்லையா, ஐஸ் கட்டி, அது வந்து மழையாக ஃபார்ம் ஆக கூட அப்படியே சடனாக வந்து விழுந்துடும். கல்லு மாதிரி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, அதான் ஹெயில் ஸ்டோம்ஸ். சரி, இப்போ இந்த சம்மரில் வர மழை சரிங்களா, ரெயின்ஃபால், இதை பாருங்கள். சம்மர் முடிய போகிற டைமில் என்ன ஆகுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இது மாதிரி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து மழை இப்போது ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோமா. அப்போ மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதமே நமக்கு வின்டர், சம்மர் முடிய போகிற டைம், மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைம். இதுக்கு இடையில இந்த மான்சூன் மழை வரக்கு முன்னாடி லைட்டாக சில மலைகள் பெய்யும். அந்த மலையை வந்து இந்த மாதிரி 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. மேங்கோ ஷவர், நார்வெஸ்டர், அதுக்கப்புறம் வந்து லூ அப்படின்னு சொல்கிறாங்க. லூ வந்து நம்ம பார்த்துட்டோம், ஹாட் அண்ட் ட்ரை விண்ட். இது எங்கே பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் கிடைக்குன்னு சொல்கிறோம். பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் கிடைக்கும்போது என்ன ஆகும், பஞ்சாபில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, ஹரியானா இருக்கிற டஸ்ட் எல்லாம் கொண்டாந்து டெல்லியில் மாசுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசெல்லாம் தாண்டி. சரி, இப்போ இது மழை கொடுக்காது. லூ வந்து ட்ரைன்னு சொல்லியாச்சு, ஸோ இது மழை வராது. அப்போ லூ அப்படின்னா ஹாட் அண்ட் ட்ரை விண்ட் எங்கே இருக்குது, நார்த் இந்தியாவில் அடிக்குது. எங்கேருந்து அடிக்குது, பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் அடிக்குதுன்னு வச்சு. சரி, மேங்கோ ஷவர், நார்வெஸ்டர் அண்டு ப்ளோசம் ஷவர், இது 3 நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்மரில் பெய்கிற மழை, சம்மரில் வெயில் அடிக்கும், அங்கே மழை பெஞ்சது அப்படின்னா விவசாயிகளுக்கு தான் மகிழ்ச்சி, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு. அது எப்படின்னா இந்த மேங்கோ ஷவர் வந்து மாம்பழ சீசன், அந்த மாம்பழம் வந்து அறுவடை செய்கிற டைமுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மே மாதம் வந்து மேங்கோ சீசன். சரிங்களா, இட் இஸ் அ ப்ரீ மான்சூன் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷவர் அப்படின்னா நல்லா அடித்து மழை ஊற்றுறது வந்து நமக்கு வந்து சைக்ளோன் ரெயின்ஃபால். ஷவர் மான்சூன் அப்படின்னா அப்படியே டிஸ்லிங் மாதிரி, தூரல் மாதிரி, அதுக்கு தேவையான அளவு அடித்து எரோட் பண்ணிட்டு போகாத அளவுக்கு ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ப்ரீ மான்சூன் ஷவர். எங்கே, கேரளா அண்டு கோஸ்டல் ஏரியா ஆஃப் கர்நாடகா.
கேரளா கர்நாடகா கோஸ்ட்டில் தான் இந்த மழை பெய்யும். இட் இஸ் கால்ட் மேங்கோ ஷவர். இது லோக்கல் நேம்னால மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. ப்ளோசம் ஷவர் அப்படின்னா என்னென்னா காஃபி கல்டிவேஷன், அதாவது காஃபி கல்டிவேஷனுக்கு இந்த காற்று வந்து இந்த மழை வந்து யூஸ் ஆகுது. எங்கே அப்படின்னா இட் இஸ் நியர் கேரளா அண்ட் அட்ஜாயினிங் கர்நாடகா ஏரியாஸ். நம்ம இந்த கொடகு அந்த மாதிரி ரீஜன் பார்த்துக்கலாம், கேரளா அண்ட் கர்நாடகா. இதை வந்து ப்ளோசம் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபிக்கு யூஸ்ஃபுல்லாக. மேங்கோ ஷவர் பேர்லேயே இருக்குது மேங்கோ. நம்ம ஏரியா தான் பார்க்கணும், கேரளா கர்நாடகா. இது கேரளா கர்நாடகா நியர்பை ஏரியாஸ். சரிங்களா? இதெல்லாம் என்ன இது அப்படின்னா ப்ரீ மான்சூன் ஷவர், ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நார்த் வெஸ்டர் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா பெங்கால் அண்ட் அசாம் ரீஜனில், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் அடிக்கிறது தான் நார்த் வெஸ்டர். இது பாருங்கள், இதோடைய நேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கலாக அவங்களுக்கு வந்து கல்பா சாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எப்படி திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்பிங், ஃபஸ்ட்டு அறுவடை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் காசு அவங்களுக்கு கையில் வரும். அப்போ வந்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் புதுசாக வாங்குறது. நம்ம எப்படி பொங்கல் அப்போ மாட்டுக்கு புதுசாக கயிறு போடுவாங்க, வீடெல்லாம் நீட்டாக பெயிண்ட் எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க. தை பிறந்தா வழி பிறகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கல்பாய் சாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஃபெஸ்டிவல் இது இந்த நார்வெஸ்டர் விண்ட் இங்கே லோக்கலாக அவங்களுக்குள்ளே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா கல்பா சாக்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? மந்த் ஆஃப் பைசாக்கி, நம்ம எப்படி தை மாதம் தை திருவிழான்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து பைசாக்கி, அந்த மாதம் பைசாக்கி கல்பாசாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்ஃபுல் ஃபார் டீ, ஜூட் அண்ட் ரைஸ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெஸ்ட் பெங்காலில் ரைஸ், அசாம் ஜூட் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது, அசாமில் வந்து டீ இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அசாமில் வந்து பார்த்திங்கன்னா இது லோக்கலாக வந்து பர்தோலி செரா அப்படின்னு சொல்கிறாங்க. பர்தோலி செரா அசாமில். கல்பாசாக்கி எங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில். சரிங்களா? பைசாக்கி மந்த் அவங்களுடைய திருவிழா நமக்கு தை மாதிரி. சரி, நார்வெஸ்டர் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. மேங்கோ அப்படின்னா கர்நாடகா கேரளா ஞாபகம் வச்சுங்க. ப்ளோசம் அப்படின்னாலும் டீ ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஏரியா. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பான் இந்த லோக்கல் ஷவர்ஸ். சரி, இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் பார்த்துருவோம். நம்ம ஹாட் பார்த்துட்டோம், கோல்டு பார்த்துட்டோம். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனை பார்க்குறோம். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது மே மாதம். இந்த நார்த் வெஸ்டர்ன் பிளைன்ஸ் நமக்கு டயக்ராம் போட்டுரும். நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட். நார்த் வெஸ்டர்ன் பிளைன்ஸ் வெயில் அதிகமாக இருக்கனால என்ன ஆகுது, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. சரி, அப்போ ஏர்லி ஜூன், மே ஜூன் ரெண்டுமே எடுத்துங்க. லோ ப்ரெஷர் செல் அட்ராக்ட்ஸ் த ட்ரேட் விண்ட்ஸ். நான் என்ன சொன்னேன், இந்த லேண்டில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் என்ன ஆகுது, லோ ப்ரெஷர் செல் வந்து எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த நார்தன் இந்தியாவில் கிரியேட் ஆகுது. நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹீட் எது அப்சர்வ் பண்ணால் நார்த் இந்தியா வந்து அப்சர்வ் பண்ணும் ஹீட். அந்த ஹீட் அதிகமாகறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்துல லோ ப்ரெஷர் செல் கிரியேட் ஆகுது. நம்ம இந்தியன் ஓஷன் எப்பயுமே லேண்டுக்கு ஓஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும்போது என்னன்னா இங்கே ஹை ப்ரெஷர் இருக்குது. ஹை ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னா லோ டெம்பரேச்சர். இந்த லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இது லோவாக இருக்கும் டெம்பரேச்சர். சரிங்களா? இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இது ஹையாக இருக்கும். நம்ம ஹை லோ அப்படின்னா 0 இல்லைனா 10 டிகிரி செல்சியஸ் தான் லோ, 50 டிகிரி செல்சியஸ் தான் ஹை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 20 கம்பேர் பண்ணும்போது 25 ஹை தான். சரிங்களா? 20 கம்பேர் பண்ணும்போது 18 ஆர் 15 லோ தான், அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ எப்படி விண்டு டைரக்ஷன் இருக்குது, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இருக்குமா, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அப்போ காற்று எப்படி அடிக்கும், இந்தியன் ஓஷன்லேருந்து டுவர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி காற்று அடிக்கும். இங்கே பாருங்கள், த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் கிராசஸ் ஈக்வட்டர். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதே எப்படி காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ காற்று என்ன ஆகுது, இப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஐடிசிசெட் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் வந்து நார்த்தில் இருக்குது. எப்போ, சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ. சரி,
ஆஃப்டர் கிராசிங் ஈக்வட்டார் தே ஃபாலோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கிற விண்டு ஈக்வட்டரை தாண்டோன்னே இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் அந்த ஐடிசிசெட் இப்படி அடிக்கிற விண்டு இந்த ஐடிசிசெட்டை தாண்டோன்னே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் ஆஃப்டர் கிராசிங் த ஈக்வட்டர் தே ஃபாலோ த சவுத் வெஸ்ட்டிலிருந்து போகுது, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வை தே ஆர் நோன் அஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? திஸ் சடன் ஆன்செட் ஆஃப் த மாய்ஸ்சர் லேடன்ட் அப்படின்னா ஈரப்பதமான காற்று. இது என்ன ஆகுது அப்படின்னா சடனாக ஒரு வயலண்ட்டாக என்ன ஆகுதுன்னா இடிச்சு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இடிச்சு மழை பெய்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் அந்த பீரியடில் வந்து மழை இடிச்சு பயங்கர வயலண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லைட்டனிங்ஸ் இஸ் ஆஃப்டன் டேர்ம்டு எஸ் பிரேக் ஆர் பஸ்ட் ஆர் த மான்சூன், பஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரேக் டெம்பரேச்சர் ஹையாக போயிட்டு இருந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சடனாக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி அப்படியே மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. அது பேர் தான் வந்து பிரேக் ஆர் பஸ்ட் ஆஃப் த மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மே மாதம் நமக்கு வந்து ரொம்ப சிவியர் டெம்பரேச்சரில் இருப்போம், ஹை டெம்பரேச்சரில் இருப்போம். இந்த ஜூன் 1 மழை ஸ்டார்ட் ஆகுது, மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது என்னன்னா சடனாக அப்படியே அந்த இது வந்து கொஞ்சம் கிராஜுவலாக குறையாமல் சடனாக அப்படியே குறையுதுன்னு சொல்கிறாங்க. குறையுது மீன்ஸ் டெம்பரேச்சர் ராப்பிடாக டிக்ரீஸ் ஆகி அப்படியே மழையை கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மழையை கொண்டு வரும்போது தான் பிரேக் ஆர் பஸ்ட் ஆஃப் த மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வார்த்தை அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன், பஸ்ட் ஆஃப் த மான்சூன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் ஜூனில் வந்து இந்த மான்சூன் என்னாவது பஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த மழை ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழேருந்து அப்படியே மேலே ஸ்டார்ட் ஆகி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த டே டெம்பரேச்சர் ரெஜிஸ்டர் டிக்ளைனிங் ஆஃப் 5 டிகிரி to 8 டிகிரி செல்சியஸ். சம்மரில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுலேருந்து என்ன ஆகுதுன்னா 5 to 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. எங்கே மிட் ஜூன் டு மிட் ஜூலை வரைக்கும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. நமக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சடனாக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேட்டட் கண்டிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். சரி, ஆஸ் த விண்ட் அப்ரோச் த லேண்ட், ஓஷன்லேருந்து இந்த லேண்டுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இஸ் மாடிஃபைட் பை த ரிலீஃப் அண்ட் தெர்மல் லோ ப்ரெஷர் ஓவர் த நார்த் வெஸ்ட் இந்தியா. ரிலீஃப் ஃபியூச்சர் அப்படின்னா என்னென்னா இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதனால் இங்கே பட்டு என்னன்னா இங்கேயே மழை பெஞ்சிருது. ஆரவள்ளி மவுண்டன் இப்படி இருக்கனால இப்படி டேட்டா போயிடுது. அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி அது மாடிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்படி அடிக்கிற காற்று தானே இப்படியே அடிச்சுட்டு போக வேண்டியது, இப்படியே போக வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்னா இதில் பட்டு இப்படியும் போகலாம் இப்படியும் வரலாம். அது சின்ன சின்ன லோக்கல் ஃபேக்டர்ஸ். இது ரிலீஃப்னா லேண்ட்ஃபார்ம்ஸ். தெர்மல் லோ ப்ரெஷர் அப்படின்னா அந்தந்த இடத்துல லோக்கலில் இப்போ வந்து மதுரையில் வெயில் அடிக்குன்னா சென்னையில் மழை பெய்யும். அப்போ ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஓவராலாக நம்ம சம்மரில் தான் இருக்கோம். இந்த சம்மரில் இருக்கும்போது மதுரையில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், சென்னையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெயில் கம்மியாக இருக்கும், மழை பெஞ்சிட்டுருக்குன்னு வச்சுங்க. அது கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. நம்ம லேண்டில் இருக்கோம், அதனால் தெர்மல் ஹீட் அதிகமாக இருக்குது, அங்கே ஹீட் கம்மியாக இருக்குது கோஸ்டல் ஏரியாக்கனால. இதுதான் தெர்மல் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கெங்கெல்லாம் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரில் காற்று வருதுன்னா கடல்லேருந்து சென்னைக்கு காற்று அடிக்குது, லேண்டு காற்று அடிக்குதுன்னா அங்கே மழை பெய்யும். மதுரையில் அப்படி மழை பெய்யுமா? அப்படி பெய்யாது. திருச்சியில் மழை பெய்யுமா? அப்படி பெய்யாது. சரிங்களா? ஸோ அதனால் தெர்மல் லோ ப்ரெஷர் எங்காவது நார்த் வெஸ்ட் இந்தியாவில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அங்கேயும் இது மழையை கொடுக்கும். சரி, இதை 2 பிரான்ச்சாக வந்து படிக்கிறோம். ஒன்று அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அதை எங்கே படிச்சிருக்கோம் நம்ம? இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ண கிளாஸ்லேயே வந்து இந்த அரேபியன் சி பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் பார்த்துட்டோம். இந்த அரேபியன் சி பிரான்ச் என்ன சொல்லியிருக்கோம்? 3 பிரான்ச்சாக கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னோமா? அரேபியன் சீலேருந்து போகிறது ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் பட்டு மழையை கொடுக்குறது, மும்பைக்கு மேலே போய் சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் வரைக்கும் போகிறது. இந்த பக்கம் போகிறது என்ன ஆகுது? இப்படியே போய் ராஜஸ்தான் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இது 3 பிரான்ச்சாக பிரிஞ்சிருக்கு. பே ஆஃப் பெங்கால் ஒரே இதுதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரக்கன் யோமா அந்த மவுண்டெயினில் பட்டு இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இதுவும் இங்கேருந்து எங்கே வரைக்கும் மழையை போகுது அப்படின்னா இதுவும் இந்த பஞ்சாப் வரைக்கும் போய் மழையை கொடுக்குது, அந்த ஹிமாலயாஸுடைய வெஸ்டர்ன் பார்ட் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி இந்த 2 பிரான்ச்சையும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததுலேயே நம்ம படிச்சிட்டோம். சரி, இப்போ கேரக்டர் ஆஃப் மான்சூன் ரெயின்ஃபால், மான்சூன் ரெயின்ஃபாலுடைய இந்த கேரக்டரை பார்த்துருவோம்.
ரெயின்ஃபால் ரிசீவ்ஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில் இருக்குது இல்லையா, இது வந்து சீசனல் இன் கேரக்டர்னு சொல்லுவோம். இந்த சீசனில் மட்டும்தான் மழை பெய்யும். இதுதான் நம்ம மான்சூன் சீசன். அது என்ன சீசன்? ஜூன் டு செப்டம்பர். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாதம் நமக்கு ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் ரெயின்ஃபால் வந்து இடத்துக்கு இடம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இடத்துக்கு இடம் மாறுது அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸுடைய வெஸ்ட் சைடு மழை அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ டோப்போகிராஃபியை வச்சு மாறுது. இங்கே 250 400 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. சரி, எகெயின் த ஹெவி ரெயின்ஃபால் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் எவ்வளோ மழை பெய்யுதோ அவ்வளோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் மழை பெய்யும். அசாம், மேகாலயா, இந்த பெல்ட்டில் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 250 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழையை கொடுக்கும். எது? இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். சரி, த மான்சூன் ரெயின்ஃபால் ஹாஸ் டிக்ளைனிங் ட்ரெண்ட் வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. இப்போ கடலில் இருந்து லேண்டுக்கு வர வர மழையோட அளவு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேங்களூர், சென்னை, மும்பை, திருவனந்தபுரம், இங்கே மழை பெய்யறதுக்கும் இந்த ஏரியாவில் மழை பெய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ சீலிருந்து டுவர்ட்ஸ் லேண்டை நோக்கி வர வர என்ன ஆகுதுன்னா மழை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிக்ளைனிங் ட்ரெண்ட் வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. சீலிருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக மழை குறைஞ்சிட்டே வரும். தட்ஸ் வை கொல்கட்டா ரிசீவ் 119 சென்டிமீட்டர், ஆல்மோஸ்ட் 120 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எங்கே? கல்கட்டாவில். இங்கே சி பக்கத்துலேயே இருக்குது, இங்கே 120. அப்படியே கொஞ்சம் உள்ளே போகிறோம். என்ன சிட்டி கொடுத்துருக்காங்க? உள்ளே போகும்போது பாட்னா, அலகாபாத் அப்படி கொடுத்துருக்கான். இந்த பீகார் கேபிட்டல் வந்து பாட்னா. அப்படியே வந்த உத்தரப்பிரதேஷ், அலகாபாத். இங்கே எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் பாருங்கள். பாட்னாவில் 105, அதுக்கடுத்து அலகாபாத்தில் 76, இன்னும் டெல்லிக்கு போயிட்டோம்னா 56. அப்போ கோஸ்டல்லேருந்து, அதாவது சீலேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரெயின்ஃபாலுடைய அளவு, மழையுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும். அதுதான் இந்த பாயிண்ட். சரியா? இது இந்தியன் மான்சூனுடைய கேரக்டர். அடுத்து வெட் ஸ்பெல் ஆஃப் ஃபியூ டேஸ் டியூரேஷன் ஆஃப், அதாவது மான்சூன் இந்த மழை பெய்கிற டைமில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் மழை இருக்காது. நம்ம அந்த பிரேக் சொன்னோம் இல்லையா, இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒரு மழை கொடுக்கும். அடுத்து கடலிருந்து ஒரு க்ளவுட் அந்த டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகி திருப்பி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை என்ன சொல்கிறாங்க? ரெயின்லெஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பிரேக். மான்சூன் மழை பெய்யுறது ஒரு பிரேக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நல்ல சைக்ளோன் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா ஐ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ பொசிஷனில் ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, திஸ் பிரேக் இன் ரெயின்ஃபால் ஆர் ரிலேட்டட் டு த சைக்ளோனிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்ளவுட் ஃபார்ம் ஆகி வரதான் சைக்ளோன் டிப்ரெஷன் சொல்கிறாங்க இல்லையா. அதை பொறுத்து அந்த பிரேக், அந்த இன்டர்வல் ஒன்று ஃபார்ம் ஆகி வந்துருச்சு, அடுத்து வர்றதுக்கான டைம். மெயின்லி ஃபார்ம்ட் அட் ஹெட் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் தேர் கிராசிங் இன்டு மெயின்லேண்ட். இந்த கடல்லிருந்து மெயின்லேண்டுக்குள்ளே கிராஸ் ஆகி உள்ளே வர்றதுக்கான டைம்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபாலுக்கான ஏன் வேரி ஆகுது அப்படின்னா, கடல்லிருந்து லேண்டுக்குள்ளே அந்த வர்றதுக்கான பீரியட், அந்த மழை அடிக்கிறது, ப்ளஸ் இந்த மழை வந்து கடல்லே கோஸ்டல் ஏரியாவில் அதிகமாக இருக்கும், உள்ளே போக கம்மியாகிட்டே வரும். சரிங்களா? இப்போ அந்த சைக்ளோன் டிப்ரெஷனாக என்னது? உயர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவாங்களே, சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ஒன்று வருது, அடுத்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, அந்த ரெண்டுக்குள்ள கேப் வந்து பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெயின்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக எங்கே ஃபார்ம் ஆகி வரும் அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால் இருந்தால் ஃபார்ம் ஆகும். இப்படி இங்கே அடிக்குது இல்லையா, அரேபியன் சீல் இருந்து அடிக்கலையா, அது அப்படியே மழையாக வந்துரு, கண்டினியூஸாக வந்துரு. இந்த பே ஆஃப் பெங்காலிருந்து வரதா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கே மட்டும்தான் புயல் கரையை கிடக்குதுன்னு சொல்லி ஒரு டைம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்குன்னு, காற்று 150 கிலோமீட்டரில் வந்து இந்த மலையை கரையை கிடக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி கஜா புயல் இதை பார்த்துட்டோம், உக்கி இந்த புயல் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் 2-3 புயல் நமக்கு வரல, அங்கே மேலே வெஸ்ட் பெங்காலில் போய் கிராஸ் ஆகி போயிடுச்சு. சரிங்களா? இந்த கொரோனா டைம் முன்னாடியே ஒரு புயல் அங்கே கிராஸ் ஆகி போச்சு அந்த டைம்லேயே. சரி, அடுத்து சம்மர் ரெயின்ஃபால் கம்ஸ் இன் ஹெவி டவுன் போர். சம்மரில் மழை பெஞ்சு அப்படின்னா அடித்து ஊற்றி மழை பெய்யும், நல்லா சடன்னு மழை பெய்யும். இதே மான்சூன் ஒரு மாதிரி ரிதமிக்காக மழை பெய்யுது, நம்ம நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்சு அப்படின்னா மெல்ல மழை பெய்யும், ஆனால் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. சரிங்களா?
சரி 3/4 ஆஃப் த டோட்டல் ரெயின் இந்த கண்ட்ரி ரிசீவ்டு டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல மான்சூன்னாவே நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஏன்னா இந்தியாவுக்கு இதுதான் அதிகமான மழையை கொடுக்குறதே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மழையை கொடுக்கும் கொஞ்சமாக. அப்போ ஓவரால் இந்தியாவுக்கு அதிகமாக மழையை கொடுக்குறதே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். அதான் 3/4 ஆஃப் த டோட்டல் ரெயின்ஃபால் இந்தியாவில் அதிகமான மழையை வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெயின்ஃபாலோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும், இன்னொரு இடத்துல 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். அப்போ இது எல்லா பக்கம் ஒரே மாதிரி மழை பெய்யறதில்ல, வேரியேஷன் கொடுத்து தான் மழை பெய்யும். சரிங்களா? சரி, இந்த மழை பெய்யுது இல்லையா, இது சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைமுக்கு வராது, டிலே ஆகலாம். நார்மலாக வந்து ஜூன் 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15 நாள் தள்ளி வரலாம், இல்லை அட்வான்ஸாக முன்னாடியும் வரலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் எண்ட் கன்சிடரபிளி ஏர்லியர் தேன் யூஸ்வல். நார்மலாக அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ நார்மலாக வர மான்சூன் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா இது யாருக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க, இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி விவசாயம் பண்ணுறவங்க, அந்த அவங்க விதைக்கிற டைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மழை எதிர்பார்த்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இல்லை மழை பெய்யுற முன்னாடியே வந்து சில அறுவடை பண்ணுறாங்க இல்லையா, ரீப்பிங் பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அக்ரிகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த வின்டர் கிராப், சம்மர் கிராப்ஸ், அதுக்கான இதே வந்து நம்ம மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கிராப் பேட்டர்னே நமக்கு இருக்கும். சரி, இப்போ சீசன்ஸ் ஆஃப் ரிட்ரீட்டிங் மான்சூன், இந்த லாஸ்ட் சீசன் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னா வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் போய் அதுக்கு அடுத்து தான் ஒரு ஸ்டார்ட் ஆகும். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன், இட் வில் எண்ட் செப்டம்பரில் எண்ட் ஆகுது. இந்த மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? சீசன் ஆஃப் ரிட்ரீட்டிங் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் அண்ட் நவம்பர். செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்படி போன காற்று திரும்பி வருதுன்னு அர்த்தம். அது எப்படி போன காற்று திரும்பி வரும்னா, இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கு இல்லையா, மேலே லோ ப்ரெஷராக இருந்து கீழே ஹை ப்ரெஷராக இருந்தது மாறி மேலே ஹை ப்ரெஷராகவும் கீழே லோ ப்ரெஷராகவும் மாறும். உங்களுக்கு டயக்ராம் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். சம்மரில் இப்படி இருந்திருக்கும் சரிங்களா, இங்கே லோ ப்ரெஷரும் இங்கே ஹை ப்ரெஷர் இருந்திருக்கும், அதனால் காற்று இப்படி போயிருக்கும். அப்படியே வின்டரில் என்ன ஆகும், இப்போ நம்ம பார்க்குற ரிட்ரீட்டிங் மான்சூனில் இங்கே ஹை ப்ரெஷர் இங்கே லோ ப்ரெஷர் இருக்குது, இங்கிருந்து காற்று இப்படி கீழே அடிக்கும் தான். இது சம்மர் மான்சூன், கீழேருந்து மேலே போதா. ரிட்ரீட்டிங் மான்சூன் இப்படி மேலே போனது, அந்த பெல்ட் மாறுது, இந்த லோ ப்ரெஷர் வந்து கீழே வந்துடுது, இங்கேருந்து ஹை ப்ரெஷர் மேலே போகுது. அப்போ இப்படி அடிச்சுட்டு இருந்த காற்று இப்படி திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் போகணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹை ப்ரெஷர்னா டு லோ ப்ரெஷர் வரணும், இப்படி கீழே வரணும். ஓகே சரி, பை த எண்ட் ஆஃப் செப்டம்பர் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பிகம் வீக். அது அப்படியே வீக் ஆகிட்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லோ ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இது அப்படியே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி டுவர்ட்ஸ் சவுத் வேர்டாக மூவ் பண்ணி சவுத் வேர்டாக இந்த விண்டு டைரக்ஷன் வந்து சவுத் வேர்டாக வருது. அப்படி வரும்போது த மான்சூன் ரிட்ரீட், அதாவது போனது திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான்லேருந்து அது ஃபஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஆரம்பிச்சுனா ராஜஸ்தான், குஜராத், வெஸ்டர்ன் கங்கா பிளைன் அண்டு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகி அப்படியே கீழே இந்த மந்த் ஆஃப் எண்டு, இப்போது செப்டம்பர் எண்டில் அப்படியே நம்ம கீழே நோக்கி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி செப்டம்பர் எண்டில் இங்கேருந்து மேலே போனால் காற்று இப்படி ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது செப்டம்பர் எண்டு. அப்போ அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி வர ஆரம்பிக்குது. இதில் என்ன நடக்குதுன்னா பார்த்துங்க, பிகினிங் ஆஃப் அக்டோபர் லோ ப்ரெஷர் கவர் நார்தர்ன் இந்தியா. லோ ப்ரெஷர் கவர்ஸ் நார்தர்ன் பார்ட் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால். எது பே ஆஃப் பெங்கால் இங்கே வந்ததுன்னு வச்சு, இந்த இடத்துல இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் இங்கே வந்துடுது. அண்ட் பை ஏர்லி நவம்பர் இட் மூவ்ஸ் ஓவர் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. இந்த பே ஆஃப் பெங்கால் என்ன அது இங்கேருந்து இங்கே வந்தது, எப்படி நம்ம கர்நாடகா பக்கம் இந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து வரும்போது பே ஆஃப் பெங்கால்லேருந்து மாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு அடிக்கும்போது தான் இந்த பக்கம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். மிடில் ஆஃப் டிசம்பர் சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷர் இஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ் ஃப்ரம் த பெனின்சுலார் இந்தியா. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க, இந்த டிசம்பரில் மிடில் ஆஃப் டிசம்பருக்கு அப்புறமா மழை பெய்யறதே முடிஞ்சு போயிடுது. டிசம்பருக்கு மேலே மழையே இருக்காது, இதோட எண்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரும்போது கம்ப்ளீட் இந்த ரிட்ரீட்டிங் மான்சூனும் ஓவர் ஆயிடுது. ஜான்வரியிலேருந்து நமக்கு என்ன ஆகுது, அகெயின் வின்டர் ஸ்டார்ட் ஆகுது.
அப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மழை இருக்குது, சம்மர் எண்ட் ஆகும்போது நமக்கு மழை இருக்குது. சரிங்களா? சரி, இந்த ரீட்ரீட்டிங் மான்சூன் பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்டு பை கிளியர் ஸ்கை அண்ட் ரைஸ் இன் டெம்பரேச்சர். சவுத் வெஸ்ட் மான்சூன் மழை முடிஞ்ச உடனே அங்கே என்ன ஆகுதுன்னா சடனாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. த லேண்ட் இஸ் ஸ்டில் மாய்ச்சர், பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் மழை பெஞ்சிட்டதுனால அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னா மாய்ச்சராக இருக்குது, ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்யும் போது நல்லா கூலிங்காக இருந்திருக்கு. மழை விட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல வெயில் அடிக்குது. சரிங்களா? வெயில் அடிக்குது, டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது, டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். பட் ஆனால் அந்த லேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஈரமாக இருக்குது, மாய்ச்சராக இருக்குது. மாய்ச்சராக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றில் ஈரப்பதம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேண்ட் ஈரமாக இருக்கிறதுனால வெயில் விழுந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எவாப்ரேட் ஆகும்போது அந்த காற்று, சூடான காற்று என்ன ஆகுதுன்னா ஈரப்பதத்தோடு இருக்குது. அந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏரியாவை ஒரு மாதிரி சொல்கிறத விட நம்ம வந்து திடீர்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது சடனாக மழை பெஞ்சிருது. மழை பெஞ்சு டக்குன்னு குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நின்றுச்சுன்னா என்னன்னா சூட்டை கிளப்பி விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டில் இருக்கிற ஹீட் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும். வெளியில் வர ஆரம்பிச்சுன்னா நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா லேண்டு ஈரமாயிருச்சு, ஈரப்பதமாயிருச்சு. அங்கே அடிக்கக்கூடிய காற்று என்ன ஆகுனா ஆல்ரெடி ஈரப்பதமாக இருக்கனால நமக்கு ஸ்வெட்டிங்கை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஏரியாவை சடனாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, அங்கே அக்டோபர் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்டு ஈரமாக இருந்தாலும் ஈரப்பதமாக இருந்தாலும் அங்கே ஒரு மாதிரியான ஹீட் இருக்குது. அந்த ஹீட்டுக்கு பேர் அக்டோபர் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி. இதே டெம்பரேச்சர் ஹையாக இருந்து விண்டு ட்ரையாக இருக்குது, காற்று வந்து எம்டியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்றடிச்சுன்னா நமக்கு வேர்த்தாலும் காஞ்சு போயிடும். ஆனால் ஈரப்பதமாக இருந்து மழை பெஞ்சு நல்லா வெயில் அடித்து மழை பெஞ்சுதுன்னா நமக்கு என்ன ஆகுனா ஒரு மாதிரி காற்றே அடித்தாலும் ஃபேன் பக்கத்துலேயே வந்தாலும் நமக்கு ஸ்வெட்டிங் வந்து காயாது, வேர்த்துட்டே இருக்கும். இதுதான் அக்டோபர் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அக்டோபருடைய செகண்ட் ஆஃபில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரீட்ரீட்டிங் மான்சூன் வந்து இஸ் ட்ரை இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் ட்ரை சீசனாக கொடுத்துருது. பட் ரெயின் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா. சரிங்களா? ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலானா இதுதான் பெனின்சுலா. இந்த பெனின்சுலாவுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் மழை பெய்யுது. நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுது, ட்ரை சீசனாக இருக்குது. கரெக்டு தான். இங்கே மழை பெய்யும் போது இங்கே ட்ரை சீசனாக தான் இருக்கும். சரி, அக்டோபர் அண்ட் நவம்பர் ஆர் த ரெய்னியஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். இந்த பெனின்சுலார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ மழை பெய்யும், இந்த ரீட்ரீட்டிங் மான்சூன் இருக்கு இல்லையா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எண்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சரி, ரெயின் இன் த சீசன் அசோசியேட்டட் வித் சைக்ளோனிக் டிப்ரெஷன். சைக்ளோனிக் டிப்ரெஷன்னா புயல் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சு தான் வந்து ஆரிஜினேட்டட் ஓவர் அந்தமான் பே ஆஃப் பெங்கால், இந்த ஓஷன்லேருந்து வரக்கூடிய அந்த புயல் சின்னம் தான் வந்து நமக்கு மழையாக கொடுக்கும். எங்கே, சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கோஸ்ட்டு, நமக்கு இங்கே நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இங்கெல்லாம் மழை பெய்யறதுக்கான காரணமே இந்த அந்தமான் சீலையும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால், இந்த ரெண்டில் இருந்து வரக்கூடிய மாய்ச்சர் தான் நமக்கு சதர்ன் பெனின்சுலா மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே பார்த்துங்க, இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் வெரி டிஸ்ட்ரக்டிவ். அது நமக்கு நல்லா தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு இந்த கஜா புயலில் எவ்வளோ பாதிப்பாச்சு, நாகப்பட்டினம், வேதாரண்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஏன் அப்படின்னா நல்ல காற்று அடிச்சுட்டே மழை பெய்யும். இந்த சைக்ளோன்லேருந்து வர காற்று என்னன்னா இப்படி தான் சுற்றி அடிக்கும். இப்படி சுற்றும் போது என்னன்னா ஏதாவது பில்டிங்காக இருந்தாலும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரு, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி கிராப்பாக இருந்தாலும் சுற்றி அழிச்சு விட்டுரு. மழை பெஞ்சிதுன்னா அதே மாதிரி பயிரும் தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ இந்த ரீட்ரீட்டிங் மான்சூன் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். எந்த ஏரியாவில், கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அந்த பெல்ட் அந்த வரைக்கும் அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் நேச்சராக இருக்குது. எவ்ரி சைக்ளோன் பிரிங் டிசாஸ்டர். சைக்ளோன்னு ஃபார்ம் ஆகி உள்ளே வந்தாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேமேஜ், சேதாரத்தை கொடுத்துட்டு தான் போகும். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அதே தான். சரிங்களா? இந்த கோஸ்ட்டில் சம்டைம்ஸ் இந்த விண்டோ டைரக்ஷன் தகுந்த மாதிரி இங்கே வர்றது அப்படியே வெஸ்ட் பெங்காலுக்கு கூட மூவ் ஆகும், ஒடிசாவுக்கும் மூவ் ஆகும். சரி, a few cyclonic storms are strike the coast of West Bengal. இப்போ சொன்னோம் இல்லையா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், மியான்மர் வரைக்கும் போயிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் இதுதான் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுதான் வந்து
கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் மேக்ஸிமம் மழையை கொடுக்கும். சைக்ளோனிக் டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. டிப்ரெஷன்னா அந்த இது க்ளவுடு ஃபார்ம் ஆகி ஒரு சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகி மழை வரதான் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சடனாக க்ளவுடு ஃபார்ம் ஆகி ஒரு 2 நாளில் அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே சேர்ந்து சுற்றி ஒரு பெரிய மழையாக கொண்டு வந்து கொடுக்கும், பெரிய சைக்ளோனாக உருவாகிறது. சரி, இப்போ சீசன்ஸ் பார்த்தாச்சு, மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தாச்சு. இந்தியாவில் ரெயின்ஃபால் எப்படி இருக்குது, மழை வந்து எப்படி இருக்கும், வேரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஜூன் மாதம், ஜூன் டு செப்டம்பர் அடிக்கிறது இல்லையா, அங்கே எப்படி மழை இருக்குன்னு பாருங்கள். இது என்சிஆர்டியில் இருக்கிற டயக்ராம் தான். என்சிஆர்டி இல்லை சமச்சீர் புக் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இப்படி தான். இந்த வெஸ்டர்ன் காட்ஸுடைய இந்த பக்கம் மழையோட அளவு எப்படி இருக்குன்னா எபோவ் 400 சென்டிமீட்டர், 400 சென்டிமீட்டருக்கு மேலே மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலேயே கொஞ்சம் ஒட்டின மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இங்கே இந்த ஏரியா 400 சென்டிமீட்டர். இதை சுற்றி இருக்கிற சரௌண்டட் ஏரியா, இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 to 400 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஒரே மாதத்தில் ஜூன் டு செப்டம்பருக்குள்ளே இங்கே 400 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, இங்கே 400, இங்கே 400, இங்கே 400 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. சரி, இங்கே 400, இங்கே 400, இங்கே 200 to 400, 200 to 400 மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த டாட்டட் ஏரியாலாம் என்ன அப்படின்னா 20 to 40 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் சார் மழை கிடைக்குது. இங்கே இந்த மிட் ரீஜனில் எவ்வளோ மழை கிடைக்குது, 60 to 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அப்போ இங்கே இந்த கோஸ்டல் ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னா இங்கே 100 to 200 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதில். அப்போ வேரியேஷன் இருக்கா? இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஹை ரெயின்ஃபால், டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் கோஸ்ட் the rainfall decreasing. சரி, எங்கே இந்த பெனின்சுலர் பிளாக்கில். இதே நார்த் இந்தியாவில் இந்த ஈஸ்ட் சைடு ஹை ரெயின்ஃபால், அப்படியே போக ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு. இதுதான் இதுக்கு மாட்டிக்கிற கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது அந்த என்சிஆர்டியில் இருந்த அந்த டயக்ராம் போட்டதுனால நமக்கு அந்த வேரியேஷன் தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ அங்கே எடுத்துக்கோம். இது அந்த சம்மருக்கு மட்டும் நம்ம பார்த்தோம். இது ஆனுவல் ரெயின்ஃபால். ஆனுவல் ரெயின்ஃபால்னால் ஒரு வருஷத்துக்குள்ள இந்தியாவில் எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக மழை பெய்யுது, எங்கே கம்மியாக மழை பெய்யுது, ஒரு ஆவரேஜ் எடுத்துருக்காங்க. எகெயின் சேம் இந்த ஸ்ட்ரெச் வெஸ்டர்ன் காட்ஸோடைய எட்ஜ் மோர் தேன் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அங்கேயும் மோர் தேன் 200 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பெரிய ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஒரு இப்படி டவுன், இது 100 to 200 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த டாட்டட் ஏரியாஸ். டாட்டட் ஏரியாஸ் இங்கே பாருங்கள், மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து இங்கே ஆந்திரா வரைக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அப்போ நமக்கு வேரியேஷன் இருக்கா? ஒரு வருஷத்தில் அதிகமான மழை பெய்கிற இடமும் இருக்குது, ரொம்ப கம்மியாக மழை பெய்கிற இடம் இருக்குது. இதுதான் வந்து வேரியேஷன் இன் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா கம்பேர் பண்ணிங்கன்னா வேரியேஷன் ரெயின்ஃபால் 400 சென்டிமீட்டர் கம்பேர் டு 50 சென்டிமீட்டர் எவ்வளோ வேரியேஷன்? 350 சென்டிமீட்டர். இங்கே 100 சென்டிமீட்டர், இங்கே 200 சென்டிமீட்டர். ஹிமாலயாஸினுடைய நார்தன் பார்ட்லேயுமே மழை பெய்யாது, ஏன்னா அது கோல்டு டெசர்ட், எப்பவுமே ஸ்னோ கவர்டாகவே இருக்கும். அது கீழே இருக்கிற ஏரியாவில் தான் மழை பெய்யும். அது எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்தீங்க, 100 to 200 சென்டிமீட்டர் இந்த பெல்ட்டில் மழை பெய்யும். அதுக்கு மேலே 100 சென்டிமீட்டர் கம்மியாக மழை பெய்யும், இங்கே 50 சென்டிமீட்டர் கம்மியாக மழை பெய்யும். அப்போ ஹிமாலயாஸில் அதிகமாக மழை பெய்யுமானா தப்பித்தாரை கூட அதிகமாக மழை பெய்யும்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க. அங்கே மழை அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஒரு 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலே கம்மி தான். இதே ஹிமாலயாஸுடைய நார்த் ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருக்கும். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் மழை அதிகமாக இருக்குது, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் மழை கம்மியாக இருக்கும். அப்போ ஹிமாலயாஸ் கம்பேர் பண்ணும்போது ஹிமாலயாஸுடைய வெஸ்ட் லோ ரெயின்ஃபால், ஹிமாலயாஸுடைய ஈஸ்ட் ஹை ரெயின்ஃபால். பெனின்சுலார் எடுக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டு, வெஸ்ட் சைடு வந்து அதிகமாக மழை இருக்கும், ஈஸ்ட் சைடு ரொம்ப கம்மியாக மழை இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் சேம் என்சிஆர்டி இருக்கிற டயக்ராமே இந்த இடத்துல வந்து கலராக இருக்குது. இங்கே ஹை ரெயின்ஃபால், மாடரேட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி இருக்குது. எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லி இது ஃபேக்ட் தான். நமக்கு அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளோ, இந்தியாவுடைய சராசரி மழை அளவு ஒரு வருஷத்தில்
அப்படின்னா 125 சென்டிமீட்டர், 125 சென்டிமீட்டர். இது என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஃபேக்ட்டு. தமிழ்நாடு எக்ஸாம், இந்தியா லெவல் எக்ஸாம் எதுனாலும் இதுதான் ஆன்சர். அதை விட்டுட்டு 100 ஏதாவது கொடுத்தோன்னா அது தப்பு. 125 இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஏரியாஸ் ஆஃப் ஹை ரெயின்ஃபால், வெஸ்டர்ன் காட்ஸ், சப் ஹிமாலயன், அந்த ஹிமாலயாஸ்லேயே கீழே அடிவாரம், ஹிமாலயாவோட அடிவாரம். நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப் மேகாலயா, அந்த டாட்டட் ஏரியா நார்த் ஈஸ்ட், இங்கெல்லாம் எக்ஸீட்ஸ் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். கரெக்ட். சம் பார்ட்ஸ் ஆஃப் காசி ஜெயின்சியா, அதாவது மேகாலயா தான், காசி இந்த ஏரியாலாம் ரெயின்ஃபால் வந்து 1000 சென்டிமீட்டருக்கு எக்ஸீட் ஆகிறாங்க வருஷத்தில். அதான் சிரபுஞ்சி, மேசின்ட்ரம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த காசி ஜெயின்சியா ஹில்ஸில் இருக்குது, காசியில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் 1000 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா வேலி, அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் 200 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் பெரிய தூரம் இல்லை, பக்கம்தான். அங்கேயே பாருங்கள் ஒரு 800 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வேரியேஷன் இருக்குது பார்த்துங்க. சரி, ஏன் அப்படின்னா அது ஹிமாலயாஸ் ஹை ஆல்டிடியூடில் இருக்குது. இது வந்து கோஸ்டல் ஏரியாவில் கடற்கரை பக்கத்தில் இருக்கனால அதிகமாக மழை பெய்யுது. எங்கே? கேரோ காசி ஜெயின்ஸில். சரி, ஏரியாஸ் ஆஃப் மீடியம் ரெயின்ஃபால். ஏரியாஸ் ஆஃப் மீடியம் ரெயின்ஃபால்னு அந்த லைட் க்ரீன் கலர் இருக்கிறது தான் ஏரியாஸ் ஆஃப் மீடியம் ரெயின்ஃபால். எந்த ஏரியா அப்படின்னா சதர்ன் பார்ட் ஆஃப் குஜராத், சதர்ன் பார்ட் ஆஃப் குஜராத், அப்புறம் ஈஸ்ட் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு பெனின்சுலார் ஏரியா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், மத்திய பிரதேஷ், இதெல்லாம் வந்து மீடியம் ரெயின்ஃபால். மீடியம் ரெயின்ஃபால்னால் 102 சென்டிமீட்டர். இதெல்லாம் தேவையான மழை அளவு தான், கரெக்டான மழை தான். பட் ஆனால் மீடியம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிடுவோம். லோ ரெயின்ஃபால் அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர். எங்கே அப்படின்னா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் கொஞ்சம் குஜராத், அப்புறம் டெக்கான் பிளேட்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ரெயின்ஃபால் ஏரியா. இந்த எல்லோ கலர் எல்லாமே லோ ரெயின்ஃபால் ஏரியா. சரிங்களா? இங்கெல்லாம் மழை கம்மியாக பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏரியாஸ் ஆஃப் இன்அடிக்குவேட் ரெயின்ஃபால் அப்படின்னா, இன்அடிக்குவேட் ரெயின்ஃபால் அப்படின்னா ரொம்ப கம்மியாக மழை பெய்யுது, மழையே பத்தலை அப்படின்னு சொல்லுது. பிலோ 50 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் வந்து இந்த எல்லோ வந்து மழை ரொம்ப கம்மியாக இருக்குது, அடிக்குவேட். இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட், ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் இந்த என்சிஆர்டி டயக்ராமில் பிலோ 50 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு இந்த டாட்டட், இதுதான் அடிக்குவேட் ரெயின்ஃபால். ஹிமாலயாஸ், டெசர்ட் ரீஜன் ப்ளஸ் இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, பெனின்சுலார் இந்தியா, இதுதான் வந்து அடிக்குவேட் ரெயின்ஃபால். பிலோ 50 சென்டிமீட்டர், ஆல்மோஸ்ட் செமி ஏரிட் டெசர்ட்னு சொல்லலாம். சரிங்களா? பெனின்சுலாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, லடாக் ரீஜன் மேலே, அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ராஜஸ்தான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸில் ஏன் அப்படின்னா ஸ்னோஃபால், அதனால் அங்கேயும் மழை கம்மியாக தான் இருக்கும். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். வேரியபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னா அந்த வேரியேஷன். ரொம்ப கம்மியாக மழை பெய்யுறது ராஜஸ்தான், சரிங்களா? ரொம்ப அதிகமாக மழை பெய்யுறது கேரளா கோஸ்ட், இந்த வெஸ்டர்ன் காட்ஸுடைய இந்த கேரளா கோஸ்ட்னு வச்சுங்க. கேரளா கோஸ்ட் ப்ளஸ் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து மேகாலயா வச்சுக்கலாம். அப்போ எப்பவுமே கேரளா கோஸ்ட்லேயும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கனால என்னன்னா மழை பெய்யறதுக்கும் மழை பெய்யாததுக்கான வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கே? கேரளாங்கிற ஏரியாவில். ஏன்னா அங்கே தான் டெய்லி மழை பெய்யுது. டெய்லினா ஒவ்வொரு மாதமும் மழை பெய்யறதுனால அங்கே ஒரு வருஷத்துடைய ஆவரேஜ் எடுத்திங்கன்னா எப்பயுமே மழை இருந்துகிட்டே இருக்கும். மழை இல்லாத மாதமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராஜஸ்தான் எடுத்துட்டிங்கன்னா எப்பாவது ஒரு டைம் மழை பெய்யும், மற்ற நாள் எல்லாமே மழை பெய்யாது. இதுதான் வேரியபிலிட்டி, ரெயின்ஃபாலோடைய வேரியேஷன். மழை பெஞ்சதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, கேப் இருக்குது. அப்போ வேரியேஷன் ஹையாக இருக்கிறது ராஜஸ்தான், லோவாக இருக்கிறது கேரளா. ஃப்ரீக்வெண்ட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது கேரளாவில். ஸோ அதனால் அங்கே வேரியேஷனே இல்லை, ஏன்னா டெய்லி மழை பெய்யுதே. அதுதான் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இந்த ஃபேக்ட் ஹை ராஜஸ்தான், லோ கேரளா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ என்ன ஒரு லாஸ்ட் இது அப்படின்னா கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த கோப்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவோம், கோப்பன் அண்ட் தான்த்வேட் அப்படின்னு சொல்லி 2 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட கிளைமேட்டை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சில ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஃபார்முலா வச்சு நம்ம அதுக்குள்ளே போய் டெப்த்தெல்லாம் படிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்சிஆர்டி டயக்ராமில் இந்த கிளைமேட் ரீஜனுடைய கோப்பனுடைய கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்க்கு அவர் ஒரு இது போட்டிருப்பார், ஃபார்முலா போட்டிருப்பார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
நான் இந்த பக்கம் வர பாருங்க, இன்னொரு டயக்ராம். இது கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட் கலர், இது டார்க் ப்ரௌன், இது ஒரு எல்லோ கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர். இந்த மாதிரி ரீஜனை பிரிச்சிடுறார். ஏன்னா ஒரு 30 வருஷமாக ஸ்டடி பண்ணி இந்த ஏரியாவில் எப்போவுமே இதே மாதிரி தான் கிளைமேட் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஜனவரி மாதம், ஜூன் மாதம், ஒரு மாதமே வச்சு இப்படி தான் இருக்குது, இதில் வேரியேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு ஏடபிள்யூ அப்படின்னு ஒரு சிம்பிள் தரார். இங்கே சிடபிள்யூஜி, இங்கே இ, இங்கே ஏஎம்டபிள்யூ, ஏஎஸ், டிஎஃப்சி, பிடபிள்யூ, ஹெச்டபிள்யூ, பிஎஸ்ஹெச்டபிள்யூ அப்படின்னு சில டேர்ம்ஸை கொடுக்குறார். ஏ அப்படின்னு சொல்லி ஏடபிள்யூ அப்படின்னா என்னென்னா ட்ராபிக்கல் சவானா. ஏஎஸ் அப்படின்னா மான்சூன் வித் ட்ரை சீசன் சம்மர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணும். சரிங்களா? எப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்பான், யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்பான். டிஎன்பிஎஸ்சியில் இந்த அளவுக்கு கேட்குறானான்னு தெரியல, ஒருவேளை குரூப் 1ல் இனிமேல் கேட்கலாம். ஏன்னா அப்படியே டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணுறது தானே. அதனால் ரொம்ப சிம்பிளாக இ அப்படின்னா போலார் டைப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ரீஜன், இந்த ஏரியாவே கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. இது இந்த துந்திரா விட்டுருங்க, கேட்க மாட்டான். கோல்டு ஹியூமிட் ரீஜன், இதுவும் கேட்க மாட்டான். இ டைப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹாட் டெசர்ட், பிடபிள்யூஹெச்டபிள்யூ, இது ரொம்ப முக்கியம், பிடபிள்யூஹெச்டபிள்யூ. அதே மாதிரி ஏஎம் ட்ராபிக்கல் சவானா, ஏடபிள்யூ, ஏஎஸ். ஏஎஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஞாபகம் வச்சு, கோரமண்டல் கோஸ்ட், இங்கெல்லாம் வந்து ஏஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏஎம்டபிள்யூ அப்படின்னா மான்சூன் வித் ஷார்ட் ட்ரை சீசன், மழை அதிகமாக இருக்குது, வறட்சி கம்மியாக இருக்குது. அது வந்து எங்கே அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, நமக்கே தெரியும் வெஸ்டர்ன் காட்ஸுடைய வெஸ்ட் சைடு, அங்கே வந்து மழை அதிகமாக இருக்குது, டுவர்ட்ஸ் கோவா வரைக்கும் இருக்கும். அது ஏஎம்டபிள்யூ. ஏஎம்டபிள்யூ, ஏஎஸ், ஏடபிள்யூ, பிடபிள்யூஹெச்டபிள்யூ. அதுக்கப்புறம் இ மான்சூன் வித் ஷார்ட் ட்ரை சீசன், மான்சூன் வித் ட்ரை வின்டர். சரிங்களா? சிடபிள்யூஜி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பிளேசஸ் கூட தமிழ்நாட்டை தவிர மற்றதை விட்டுருங்க. இந்த தமிழ்நாடு இதுவும் ஏஎஸ்ஸுக்கும் ஏஎம்டபிள்யூக்கும் பிளேஸை பார்த்துங்க. மற்றபடி பிடபிள்யூஹெச்டபிள்யூனா என்ன, ஈனா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? இது இந்த கோப்பனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ், இந்த இது மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். வேறு எதுவும் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ தான் கம்ப்ளீட் இந்தியன் கிளைமேட். இந்தியன் கிளைமேட், சீசன்ஸ், ரெயின்ஃபால் டைப்பு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா?